யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. தந்தையும் நீயே தாயும் நீயே சர்க்குருநாதனும் நீயே சிந்தையும் துருகித் தேடி செம்பாக்கம் தேசிகன் உருவையும் கண்டேன் பைந்தமிழ் எமக்கருள் பொன்னம்பலவனே பரமதேசிகனே. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனாள் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று அரகர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர் மலிவேணியள் அழகினில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாளர் வாசமலர் மென்கடல் வணங்கு வந்த பிறப்பை வணங்குவான். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த சிவனடியார் பெருமக்களே, பக்தர்களே, அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமாகிய இந்த மாலை வேளையில் அடியாருடைய பெருமைகளை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூட்டிய வண்ணம் இந்த தருணத்திலே திருத்தொண்டத் தொகையிலே குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களுடைய பெருமைகளை பற்றி நாம் சிந்திப்பதற்கு எல்லாம் வல்ல குருநாதனும் இறைவனும் துணை கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால் குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருப்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே நாம் செல்வோம். இப்போ உலகத்திலே நம்ம ரொம்ப முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நிமிஷம் இருக்குது இல்லைங்களா, இந்த நொடி நம்ம இந்த உலகத்திலே மிக மிக சரியாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இங்க இருக்கிற நபர்கள். இப்ப இருக்கக்கூடிய இங்க இருக்கிறோம் இல்லையா, இந்த பொழுதை இந்த நேரத்தை சரியாக மிகச் சரியாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இங்க இருக்கிறவங்க. என்னய்யா இது, அப்படி என்ன இது, அப்படி என்னய்யா இந்த நேரத்துக்குடைய சிறப்பை பத்தி எப்படி சொல்றீங்க அப்படின்னா, எந்த இடத்துல சிவபெருமானுடைய புகழை பேசுகிறோமோ அந்த இடத்துல நந்தி பிரதட்சணம் ஆவார். இது எங்க இருந்து பேசினாலும் அண்ட சராசரம் முழுக்க எந்த இடத்துல இருந்து சிவபெருமானுடைய பேசுகிறோமோ அவருடைய புகழை பேசுகிறோமோ பாடுகிறோமோ அந்த இடத்துல நந்தி இல்லாத இருக்க மாட்டார். நந்தி நின்றுடுவார். எந்த இடத்துல அடியார் பெருமை பேசுகிறோமோ அந்த இடத்துல சிவமே வந்துடுவார். அதுதான், எந்த இடத்துல அடியாருடைய பெருமை பேசுகிறோமோ அந்த இடத்துல சிவன் பிரதட்சணம் ஆவார். சாமி இந்த இடத்துல இருப்பார். இப்போ அதுதான் அடியாருடைய பெருமை.
அதை வந்து குருவர்களும் திருவர்களும் கூட்டி இந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்குதுன்னா அதோட உலகத்தில் மிக உயர்ந்த நேரம் என்னங்க? 25 சத்சங்கம் பூர்த்தி ஆச்சு. அது வரையில் எந்த சிந்தனையும் கிடையாது. அதுக்கப்புறம் 25 சத்சங்கம் முடிஞ்ச உடனே ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணிட்டு இருந்து மோகன் ஐயா வந்து சரியா அதுக்கு 2 நாள் கழிச்சு உடனே ஃபோன் அடிச்சாங்க. ஐயா இது மாதிரி நாயன்மார்களை பற்றி பேசணும்னு, சரி அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எங்கே பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எங்கெங்கேயோ முயற்சி பண்ணி சொர்ணாம்பிகையோட நிறைய காரணேஸ்வரர் ஆலயம் வந்து எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்குது. அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலய அறங்காவலர் நிர்வாகர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சொர்ணாம்பிகையோட நிறைய காரணேஸ்வரர் திருக்கோயில் வந்து குழந்தையிலேருந்து எனக்கு பிரியம். சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோயில் வந்து எங்களுடைய உறவினர் அத்தை, எங்கள் தாய் இளைய பொன்னம்பல சுவாமிகளுடைய மகள் வந்து அங்கே கட்டி கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு தான் அங்கே திருவிழா, 7ஆம் திருவிழா, தேர் திருவிழா. அதை பார்க்கறதுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து திருவிழாவுக்கு போவோம். ரொம்ப பால பருவத்திலேருந்தே அங்கே பழக்கம். காரணேஸ்வரர்னா அப்படி ஒரு பக்தி. அதுவே சொர்ணாம்பிகையோட நிறைய காரணேஸ்வரர் கோயில் அங்கே வருவதற்கு காரணம் இந்த ஆலயம்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து தான் அங்கேயே அந்த சிலையை கொண்டு போயிருக்கிறாங்கன்னா இதோடைய அது எப்போ எவ்வளோ வருஷ தொடர்பு அது எங்களுக்கு இருக்கிறது ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் வல்ல காரணேஸ்வர பெருமான் நீ இங்கே போப்பான்னு என்னை அழைச்சி இங்கே வந்து பேச வச்சிருக்கிறார் என்பது ரொம்ப மனப்பூர்வமாக ரொம்ப ஆனந்தத்தோடு இந்த உரையை நம்ம இன்னைக்கு தொடங்குகிறோம். சாமி வந்து தேர்ந்தெடுக்கணும்னா ரொம்ப சிறப்பு, அது ரொம்ப கடினம். 2 வயசு சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப குழந்தை, அப்போ 12 வருஷம் குழந்தை இல்லாத குருநாதருடைய அருளால் அடியன் பிறந்த தாய் தந்தையருக்கு 12 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து அவர் சொல்லி டைரியில் எழுதி வச்சிருந்தாராம். 12 ஆண்டுகள் சென்று மீண்டும் பிறப்பான்னு இளைய பொன்னம்பல சுவாமிகள் எழுதியிருந்த டைரியை பார்த்துட்டாங்க. குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே 12 ஆண்டுகள் கழிச்சு அடியன் வந்து பிறந்தேன். 2 வயசு ஒரு 1.5 வயசு இருக்கும்போது அது நிறைய பரிகாரங்கள் எங்கெங்கேயோ பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்க, எல்லாம் பூர்த்தி செய்துன்னு வரும்போது காலஹஸ்தி பஞ்சபூத தலங்களிலே வாயு தலமான காலஹஸ்தி கூட்டும் போயிருந்துக்கிறாங்க. உள்ள மூலஸ்தான லிங்கத்தை வணங்கிட்டு வெளியே வரும்போது நிறைய சிவலிங்கம் இருக்கும், பார்த்துருப்பீங்களா? கோவிலை சுற்றி நிறைய லிங்கம் இருக்கும். அதில் ஒரு லிங்கத்தை அடியன் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருப்பேன்னு சொன்னலாம். மொத்தம் பால பருவம் சாமி வந்து அந்த அந்த நேரத்தில் எப்படி எனக்கு தெரியுது அதெல்லாம் தெரியல. நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்க சொன்னாதான் தெரியுது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அன்னைக்கு அந்த பிடிச்சம் பார்த்தீங்களா, அந்த பலன் இன்னைக்கு இது பேச வச்சிருக்கு. அதுதான் விஷயம். அன்னைக்கு ஐயாவை பிடிச்ச பலன். ஐயா புகழை பேசுறது பெருசு இல்லை, அடியாருடைய புகழை பேச வைக்கிறது தான். அதுதான் நான் மிக உயர்ந்த பொக்கிஷம். அதுதான் சிவபெருமானுடைய புகழை பற்றி பேசினா அது தன் பெருமை தான் அறியா தலைவன் சொல்லுவாங்க. கடல் இருக்குதுல்ல, கடல்ல கொண்டு போய் எவ்வளவு தண்ணி நீங்க ஊத்தினாலும் அது இன்க்ரீஸ் ஆகுமான்னு. ஒரு 36,000 லாரி தண்ணியை கொண்டு போய் கடல்ல ஊத்துனீங்கன்னு வச்சுங்களேன், கடல் தண்ணி இன்க்ரீஸ் ஆயிடுமா? அது அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. எவ்வளவு ஊத்தினாலும் அது அப்படியே அது தண்ணி. அதுதான். அது மாதிரி சிவபெருமான் கிட்ட போய் நீங்க அவரை எவ்வளவு புகழ்ந்து பாடி 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 ஐயாவுக்கு புகழ் இன்னும் சேர்ந்துட்டான்னா, ஐயா புகழ் ஏற்கனவே கடல் அளவு. அதுல நம்ம போய் பாடி அவருடைய புகழை சேர்ப்பதற்கு அல்ல, நம்மளுடைய சிறுமை தெரிந்து கொள்வதற்கு தான் அவரை புகழ்ந்து பாடுறது. ஐயாவை பற்றி அவர் முன்னாடி நம்ம போய் பாடுறதோ பேசுறதோ விட அடியாருடைய பெருமை பேசினா சாமிக்கு அவ்வளவு மனம் குளிர்வார். ரொம்ப சிவபெருமானுக்கு பிடித்தது எதுன்னா அடியாரை வணங்குவது தாங்க. இது சத்தியமான உண்மை. அடியாரை வணங்குவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதுதான். அடியாருடைய திருவடிகளை கூட சொல்ல மாட்டார், அடியாருக்கு அடியன்வார். நேரடியா இளையான்குடிமார அடியாருக்குன்னா இளையான்குடிமார நாயன்மார் திருவடிகள் போற்றின்னு முடிக்க மாட்டார், அவர் திருவடியோட முடிஞ்சிடும். அவருடைய அடியாருக்கு அடியன்னார் பாருங்க. திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியன், அடியார்க்கு அடியன். இதுதான் அந்த அடியார்களுடைய திருவடிக்கும் அவரை வணங்குற திருவடியை வணங்கினாலே போதும்ட்டார். அடியார் சிறப்பு எண்ணில் அடங்காதது. அதெல்லாம் வந்து அனுபவிக்கும் போது அதனுடைய உண்மை அனைவரும் உணர முடியும். அடியார்கள் இல்லாத சாமி கிட்ட போகவே முடியாது. உண்மையிலேங்க நீங்க ஏதாச்சும் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடும் நேரத்தை காட்டிலும், சிவபெருமானுக்கு சிவபூஜை செய்கின்ற நேரத்தை காட்டிலும், சிவபெருமானுக்கு திருவாசகம் பாடுகின்ற நேரத்தை காட்டிலும் அடியார்களை வணங்கினீங்கன்னு வச்சுங்களேன், அது கூடுதலாக அதனுடைய அனுகிரகம் கிடைக்கும். பொதுவாகவே ஆலய வழிபாடு என்பது எதற்குன்னா
நம்ம போய் ஒரு பொருள் ஈட்டி கொண்டு வருவதற்கோ, இல்லை சாமி எனக்கு இதை கேட்டால் இதை கொடுப்பார் அப்படின்ட்டு அதுக்கோ, இல்லை நான் வந்து அவருடைய பக்தன் என்பதற்கோ, அப்படி இல்லாமல் ஆலய வழிபாடுன்றது எதுக்குன்னா மெயின், என்னால் ஒன்றும் முடியாது, உன்னால தான் எல்லாம் முடியும் ஆணவம் அடங்கக்கூடிய இடம் ஆலயம். ஆலயத்துக்கு போகிறதுடைய நோக்கமே அதுதான். எதுக்கு? அங்கே போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னென்னு. என்னால் ஒன்றும் முடியாதுப்பா இந்த உலகத்தில், மீதி எல்லா இடத்துலையும் சொல்லிடலாம் நான் இல்லாத இந்த ஃபைல் மூவ் ஆகுதுன்னுவாங்க கம்பெனியில். நான் இல்லாத இந்த ஃபைல் மூவ் ஆகுது, நான் சைன் பண்ணாத இந்த செக்கு நீ உனக்கு இதுவாகாது, நான் வராத அந்த ஃபங்க்ஷன் நடக்காது, இப்படி எல்லா இடத்துலையும் பேசிடலாம். ஆனால் அங்கே போனால் நீ இல்லாத எனக்கு எதுவும் நடக்காதியான்னு ஆயிடுவான். அப்படி சொல்கிறாலே அங்கே வந்து சரணாகதியான்னு. ஆணவம் அடங்கக்கூடிய இடம் ஆலயம். இறைவன் முன்னாடி போனால் ஆண்டவனுடைய அனுகிரகம் பெறுவதை காட்டிலும் அந்த இடத்துல நம்ம தலை வணங்குது. தலை வணங்குறதுனால என்னை காட்டிலும் நீ உயர்ந்தவன் அப்படின்னும் போது உன்னுடைய ஆணவமானது அங்கே அடங்கப்படுகிறது. அதனால அந்த இறை வழிபாடு என்பது அந்த இடத்துல மேன்மையாகிறதா? இது ஒன்று. இறைவன் திருவடி வணங்குவதை காட்டிலும் ஒரு அடியார் திருவடியை வணங்கினா ஆணவமே இல்லை, அந்த இடத்துல ஆணவமே கிடையாது. இறைவனுக்கு செய்திடலாம் எல்லாரும். இறைவன் திருவடியை பெருமானே நீதான் அண்ட சராசரத்துக்கு அதிபதி, உன் திருவடியை நான் வணங்குறேன்னு வணங்கிடுவான். ஒரு அடியார் காலில் விழறதுக்கு யோசனை வரும், அங்கே ஆணவம் வந்து நிற்கும். அப்படி நிற்கும், நம்மள மாதிரி ஆள் தான்டா அவரு, அதே மாதிரி தான் வேஷ்டி கட்டிக்கிறாரு, அதே மாதிரி தான் சட்டை போட்டுக்கிறாரு, அதே மாதிரி தான் விபூதி இட்டுக்கிறாரு, என்ன அவர் காலில் யோசனை வரும், அகந்தை வந்து நிற்கும். அங்கே ஒன்றும் இல்லைன்னு காலில் விழும்போது ஒன்றும் இல்லாத அந்த அந்த தன்மை, அதுதான் அடியாருக்கு அடியன்னு சொல்கிற நிலை. எதுக்குன்னா உன்னுடைய ஆணவம் ஜீரோ ஆகிறது. ஜீரோ ஆனாதான் அவன்கிட்டயே போக முடியும், இல்லைன்னா இங்கேயே சுற்றி நிற்க வேண்டியதுதான் இந்த லோகத்திலே. செத்து செத்து மறுபடி பிறந்து நேரணும். அந்த மலத்தை கழுவதற்கு தான் நம்ம படுகின்ற பாடு இவ்வளோ. ஆணவ மலத்தை ஜீரோ பண்ணிட்டு போயிடணும். சுத்தமாக அழிக்க முடியாது, சுத்தமாக அழிக்கவே முடியாது யாராலையும். அது மகான்களார்களும் சரி, யாராலையும் சுத்தமாக அழிக்க முடியாது. டெம்பரேச்சர் கம்மி பண்ணுற மாதிரி, ரிமோட்டில் ஜீரோ ஆக்கிடுற மாதிரி, மியூட் போடுற மாதிரி, அப்படியே ஒன்றும் இல்லாத ஜீரோ ஆக்கிடுவாங்க. கொஞ்சம் விட்டா கூட அது ஏறிடும். அதனாலதான் சிவானந்த நிலையிலையும் சில ஆன்மாக்கள் அந்த பிரிஞ்சு வந்துடுது. ஆணவ மலத்தை அழிக்கிற நிலையில போய் கிட்ட போயிட்டு விழுந்து வந்துடுறாங்க முடியாத அந்த தன்மையில. அந்த மலம் என்பது அது அழியுதுன்னா அது மிகப்பெரிய இடம் எதுனா அடியாருடைய திருவடி தான். அடியாருடைய திருவடியை தவிர அந்த ஆணவ மலம் வேற எங்கேயும் அடங்காது. அதனாலதான் அடியாருக்கு அடியன்னு வந்து கொண்டாடுகிறார்கள். இப்போ நம்ம போயிட்டு கோவிலில் போயிட்டு 63 நாயன்மார்களுடைய சிலை இருக்குது. ஐயா 63 நாயன்மார்களுடைய திருவடியை நான் வணங்கிட்டு வந்துட்டேன்யா, அடியாரை நான் கும்பிட்டேன் அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா 63 நாயன்மார்கள் ஆல்ரெடி சிவம் ஆயிட்டாங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரையில் யார் நாயன்மார்கள் யார் அடியார்கள்னா, விபூதி பூசினா ருத்ராட்சம் கட்டினவங்க எல்லாருமே அடியார்கள். நான் அந்த அடியார்கள் காலில் விழுந்துட்டேயா, நான் ஏன் இவரு காலில் விழுந்தா? அவங்க சிவம். இப்போ அந்த நாயன்மார்கள் இப்போ சிவம். இப்போ நம்மளுக்கு யார் அடியார்கள்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் ருத்ராட்சம் கட்டிடுறவங்க, திருநீர் பூசுறவங்க, சிவபூஜை செய்யறவங்க, தேவாரம் திருவாசகம் பாடுகின்றவர்கள், ஆலய தொண்டு செய்கிறவர்கள் அனைவரும் தான் நம்மளுக்கு அடியார். ஐயா அவரை பத்தி எனக்கு எப்படின்னு தெரியும், அவருன்னா நல்லவர் நினைச்சுக்கிறீங்களா? அதை பத்தி நீ சிந்திக்கவே வேணாம், உனக்கு அது தேவையே கிடையாது. அவர் எப்படியோ, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, ஒருத்தர் உபதேசம் பண்ண வந்துடுறாருயா, அவர் வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாதவர், அவர் உபதேசத்துல ஆனா உண்மை இருக்குது, ஆனா அவர் சொல்றதை நான் எடுத்துக்க முடியல, அவர் ஒழுக்கமா இல்லையா அப்படின்னும் போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, ஏன்பா ஒரு தொடப்பம் இருக்குதுல்ல, அதனால பெருக்கி சுத்தம் பண்ணிடலாம், தொடப்பம் அழுக்கா இருந்தா உனக்குன்னு, உனக்கு இடம் கிளீன் ஆகுதா? அழுக்கு தொடப்பமா இருந்தாலும் இடம் சுத்தம் பண்றல, தொடப்பத்தை வச்சு நீ இடம் சுத்தம் பண்ணிக்க, உன் ஆன்மாவை சுத்தம் பண்ணிக்க, அவர் எப்படியோ அதை பத்தி நீ கவர் பண்ணாத. அது மாதிரி திருநீரும் ருத்ராட்சமும் தாங்கிய ஒவ்வொருவரையும் நாம் சிவனடியாராகவே பாவிக்கணும். 63 நாயன்மார்கள் நம்மளுக்கு சிவனடியார் கிடையாது, அவங்க சிவம் ஆகிட்டார்கள். இப்ப நம்மளுக்கு யார் சிவனடியார்கள்னா, இங்க இருக்க ஒவ்வொருவரும் சிவனடியார்கள். யாரெல்லாம் விபூதி பூசினாங்களோ சிவ சின்னங்கள் சிவபெருமானை அணிந்து காட்டியிருக்கிறார். அவர் எப்படி நம்ம அடியார்கள் இருக்கணும்னா, திருநீர் பூசி ருத்ராட்சம் தரித்து அவர் எப்படி ஃபாலோ பண்றாரோ அப்படியே பண்ணவர்கள் தான் நம்ம அடியார்கள். இப்ப அதை நம்ம தொன்று தொட்டு கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்.
அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிவனடியார்கள். விபூதி பூசி ருத்ராட்சம் போட்டாங்க, அவன் சிவனாக தான் பாவிக்கணும், சிவனாக பாவிக்கணும். அவர் தான் சிவனடியார். அவரை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டிய எண்ணமே கிடையாது, அது நினைக்க கூட கூடாது. அவர் அடியார், அவ்வளவுதான். அப்படி நீங்க செய்து பார்த்துட்டு வாங்க, மிக விரைவில் உங்க லைஃப் முன்னேறிடும். இல்லைன்னா சாமி அந்த 2ஆம் கிளாஸ்லேயே அனுப்பின்னு இருப்பார். 1வது படிச்சா 2வது போனோம், 2வது படிச்சா 3வது போனோம், 3வது படிச்சா அப்படியே ஒரு படியை வந்து காலேஜ் அப்படியே அடுத்தடுத்த நிலைக்கு போயிடணும். அடியாரை கும்பிடாத தாண்ட முடியாது, ஒரு எக்ஸாம்லேருந்து அடுத்த கிளாஸுக்கு தாண்டவே முடியாது. சாமி நம்மளை உயர்த்தணும்னா அடியார் திருவடியை வணங்கணும். அப்படிப்பட்ட இந்த அடியார்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கிறோம்னா அது வந்து ரொம்ப மிக உயர்வான விஷயங்கள். சாமி வந்து எப்படி அவங்க அந்த நிலையை அடைந்தார்கள்? இப்போ செம்பாக்கத்தில் இருக்கிற அடியாரை பற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இங்கே இருக்கிற அடியார்களை பற்றி செம்பாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, திருச்சியில் இருக்கிற அடியாரை பற்றி நம்மளுக்கு தெரியாது, திருநெல்வேலியில் இருக்கிற அடியாரை பற்றி நம்மளுக்கு யாரோ எப்படின்னு தெரியாது, மதுரையில் இருக்கிற அடியாரை பற்றி நம்மளுக்கு தெரியாது, திருநெல்வேலியில் இருக்கிற அடியாரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அடியார்கள் இருக்கிறாங்க, அது யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை ஒரு பட்டியலிட்டு காமிச்சது தான் திருத்தொண்ட தொகை. அதில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு எடுத்து செய்து காமிச்சது தான் நம்மளுடைய திருத்தொண்ட தொகை. அது எல்லா மூலையிலிருந்தும் ஒரு அடியாரை சாமி வந்து கொண்டு வந்திருக்கிறார். ஐயா, அப்போ 63 நாயன்மார்களை தாண்டி அதுக்கப்புறம் நாயன்மாரே வரலையா? அதுக்கப்புறம் எத்தனை பேர் போயிருப்பாங்க இல்லையா? ஏன் வரலையான்னா அது ஆக்சுவலாக அதை தாண்டி கொண்டு போக முடியாது யாராலையும். 63 சரி. ஏமா உண்மையிலே 63 பேரே கிடையாது, 60 பேர் தான். என்ன அது புது கதையா சொல்றீங்க? நாங்கள் இவ்வளோ நாள் 63 நாயன்மார்கள்ல நினைச்சோம். உண்மையிலே 60 பேர் தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது 60 பேர் தான். திருநீலகண்டத்து குயவனாரில் ஆரம்பிச்சு திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர்ல முடிப்பார். கரெக்டா கணக்கு பண்ணீங்கன்னா 60 பேர் வரும். அப்போ என்னங்க அப்புறம் 63 பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்துக்கு அப்பால் வந்த நம்பி ஆண்டான் நம்பி வந்து அந்த பாடல்களை தொகுக்கிறார். அப்படி அவர் செய்யும் போது இப்படி ஒருத்தர் வாழ்ந்து போகிறார், அவரை நான் நாயன்மாராக சேர்க்காத விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஒரு நாயன்மாராகவும், அவருடைய அப்பா சடையனாரை ஒரு நாயன்மாராகவும், இசைஞானியாரை ஒரு நாயன்மாராகவும் சேர்த்து 63 நாயன்மார்களாக கொடுத்தவர் நம்பி ஆண்டான் நம்பி. அவருடைய திருவடியை நம்ம வணங்கிக்கணும். அதோட தான் 63 நாயன்மார்கள். அது இல்லாத ஒரு 9 தொகை அடியார்களை சேர்த்திருக்கிறார். மொத்தம் 72 பேர் வரும். தொகை அடியார்கள்னா ஒரு வர்க்கத்தையே குறிப்பது. தில்லைவாழ் அந்தனர்னா ஒரு ஆள் கிடையாது, 3000 பேர். அப்படி அவங்கள சொல்லும் போது அது தொகை அடியார்கள் ஆயிடும். தில்லைவாழ் அந்தனர் தான் அடியார்க்கு அடியன்னா அது ஒரு நபரை குறிப்பிடாது, அந்த அவங்க எண்ணத்தையே குறிக்கும். 3000 தீட்சிதர்னா 3000 பேரையும் குறிக்கும். அது அந்தனர்கள் 3000 அந்தனர்களை குறிக்கும். பொய் அடிமை இல்லாத புலவர்க்கு அடியேன் அப்படின்னா ஒரு நபர் அல்ல, யார் யாரெல்லாம் எந்தெந்த மூலையில பொய் அடிமை இல்லாத புலவர்னா புலவருக்கு பஞ்சங்கள்லாம் வரும். புலவர்னாலே குடும்பம் எவ்வளவு ஏழ்மையில் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு. அவங்க போயிட்டு என்ன பண்ணணும், மன்னனை புகழ்ந்து பாடினாங்கன்னா மன்னன் சில காசுகள் கொடுப்பான். அதை வச்சு அவங்க குடும்பம் தள்ளிப்பாங்க, அதை வச்சு அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இப்படி பல அடியார்கள் பல புலவர்கள் போயிட்டு மன்னருக்கு புகழ்ந்து பாடி ஒரு வெண்பா எழுதி கொடுத்தாங்கன்னா மன்னர் மகிழ்ச்சி ஆகி அதில் பணம் கொடுத்து அனுப்பார். அதை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க, இதை வச்சு பழச்சிக்கலாம். ஆனால் சில புலவர்கள் அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய புலமை வீணாயிடக்கூடாது. எங்க மன்னரை பாடினா என்னங்க வீணாயிடுமா? அது என்ன குறிக்கோள்னா, ஒரு பாட்டு நிலைக்கணும்னா நிலையான ஒருத்தரை சொன்னா பாட்டு நிலைக்கும். ஒரு மன்னரை பத்தி எழுதுனா அவன் வாழ்ந்து இறந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு அந்த பாட்டுடைய வேல்யூ. இதுவே அழியாத பரம்பொருளை ஒருத்தர் பாடுகிறார்னா இந்த உலகம் இருக்கு மட்டும் அது நிலைக்கும். திருவாசகம் என்னைக்கு எழுதுனதுங்க? எப்ப எழுதுனது? இன்னைக்கு இல்லை அந்த வேல்யூ. இன்னைக்கு எங்க நமச்சிவாய தட்டினா போதும் அச்சப்பதிகத்துல இருந்து நிக்கிறான் நம்மால. அவ்வளோ துல்லியமா நூலுடைய வேல்யூ, பேசப்பட்டவருடைய வேல்யூ. அது மாதிரி புலவர்கள் மன்னரை நோக்கி பாடாமல் இறைவனை நோக்கி பாடினவங்க. எவ்வளவு வரும் வந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இறைவனை மட்டுமே நான் பாடுவேன் இருந்து வாழ்ந்து காத்தியவர் பொய் அடிமை இல்லாத புலவர்கள். அவங்க பொய்க்கே இடம் கிடையாது, மெய்யை மட்டுமே பாடுவார்கள். அப்படி இருந்தவர்கள். அது மாதிரி அவங்க ஒரு நபர்கள்ல அந்த வர்க்கம்
அது மாதிரி பொய் அடிமை இல்லாத புலவருக்கும் அடியேன். இப்படி எல்லாம் ஒரு டீமா சொல்றாங்கல்ல. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியன். சாமியை அப்பப்பெல்லாம் போய் தொடவே கூடாது. பூஜை பண்றவங்களா தான் அந்த 3 பொழுது 6 கால பூஜைன்னா அந்த 6 டைம் மட்டும்தான். அவர் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. மற்றதெல்லாம் காமிச்சிக்கலாம், தீபாரதனை காமிச்சிக்கலாம், அப்படி பூவெல்லாம் அப்படி போடலாம். அவர் ஃபுல்லாக அங்கத்தை தொடணும்னா 30 மட்டும்தான் தொடுவாங்க. இல்லை 6 கால பூஜைனா 6 பொழுது, 4 காலம்னா 4 பொழுது மட்டும்தான். 3 பண்ணுறதே அவ்வளோ ரேர், அவ்வளோ கஷ்டம். ஒரு ஐதீகமாக நீங்கள் ஒரு நாளைக்கு 3 காலம் பண்ணிங்கன்னா சாமியை கைக்கு உச்சி உங்கள் மடியிலே வச்சிருப்பார். அவ்வளோ கூடையிற மாதிரி இருக்கும். அப்படி 30 திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கு அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கடியன். இதெல்லாம் ஒரு டீமே குறிப்பது. இப்படி ஒரு 9 தொகை அடியார்களை பாடியிருக்கிறார். 2த்தையும் சேர்த்தா 72 நாயன்மார்கள் வரும். 72 பேர் வரும். இதுல 63 நாயன்மார்கள் தனி அடியார்கள். ஒரு நபரையா தனித்தனியா ஒருத்தரை குறிப்பிடுவது என்பது 63 நாயன்மார்கள். அதுல 60 பேரை மட்டுமே நம்பி ஆண்டான் நம்பி இவர் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 பேரை பாடினார். நம்பி ஆண்டான் நம்பி வந்து 3 பேரை சேர்த்தார். யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சேர்த்தார், அவருடைய அப்பா, அவருடைய அம்மா. சுந்தரர் வந்து பாடும்போது தன்னையே சேர்த்துக்கிட்டால தன்னுடைய அப்பாவை சேர்த்து, எங்க அப்பா ஒரு நாயன்மார், எங்க அம்மா ஒரு நாயன்மார், நான் ஒரு நாயன்மார்னா அது எப்படி பாருங்க. அதனால சுந்தரர் அவரை வச்சு பாடிக்கல. அதற்கு பின்னாடி வந்த நம்பி ஆண்டா நம்பிகள் தான் சுந்தரரை விடாத இது அவரை சேர்த்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி சேர்த்தார். அதுக்கப்புறம் வந்த நம்ம தெய்வ சேக்கிழார் வந்து நம்பி ஆண்டா நம்பியும் சேர்க்க முடியல, தெய்வ சேக்கிழாரையும் சேர்க்க முடியல. அதுக்கு பின்னாடி இவங்களுடைய உழைப்பு அதிகம், இவங்களே ஒரு நாயன்மாராக சேர்க்க முடியல. அது அவ்வளவுதான், அது பிக்சடு. அப்ப அதுக்கப்புறம் அடியார்கள் இல்லையா? இல்ல, அதுக்கு தான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருக்காரு, அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கடியன். இன்னைக்கு கூட ஒருத்தன் இன்னைக்கு இன்னும் ஒரு 80 வருஷம் கழிச்சு ஒருத்தர் விபூதிட்டு ருத்ராட்சம் போட்டான், அவனுக்கு நான் அடியன்ட்டு போயிட்டாருங்க. அன்னைக்கு எத்தனை ஜென்மம் ஆனாலும் ஒரு அடியார் புதுசா ஒருத்தன் விபூதிட்டு ருத்ராட்சம் போட்டா அவனுக்கு நான் அடியன், முடிஞ்சு போச்சு. எந்த கண்டத்துல எந்த சாமியை அவன் உண்மையா கும்பிட்டானோ அவனுக்கு நான் அடியன். அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கடியன். அப்படி நம்மளுடைய சைவத்தை போற்றி கொண்டாடி இது வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து நம்மளுடைய அடியார் பெருமையில முதல்ல நம்ம திருநீலகண்டத்து குயவனாரை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். முதல் நாயன்மாரை பற்றி நம்ம சிந்திக்க போறோம். இந்த நாயன்மாருடைய வரலாறு நம்மளுக்கு எப்படி வந்தது அப்படின்றத பத்தி முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடியாருடைய புகழுக்கு நம்ம போவோம். எல்லாருக்கும் தெரியும், விரண்மிண்ட நாயன்மார் வந்து திருவாரூர்ல சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அங்க போறார். சாமி வணங்கும் போது அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க அடியாரை வணங்காத போயிட்டேன்னும் போது அவருக்கு, இறைவா நான் வந்து அடியாரை நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு தெரியல, நீங்களே அடி எடுத்து கொடுங்கன்னும் போது திருவாரூர்ல சாமி வந்து அடி எடுத்து கொடுக்குறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு அடியேன் அப்படின்னு அடி எடுத்து கொடுக்குறார். அதை தொடர்ந்து அவர் பாடிக்கொண்டே அந்த சந்நிதியிலிருந்து நடந்து வந்து அடியார்கள் முன்னாடி வந்து ஒவ்வொரு அடியாராக பாடிக்கிட்டு வர்றார். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், சாமி அடி எடுத்து கொடுத்தாரு. 63 நாயன்மார்கள், 72 பேர் தொகை, அது மொத்தம் சேர்த்து 9 தொகை அடியார்கள், 63 நாயன்மார்கள், 72 பேர் இருக்கிறாங்க. இதுல சாமி தில்லைவாழ் அந்தனரை முதல்ல சொல்லணும். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன். சிறு தொண்டர் மாதிரி யாருன்னா செய்ய முடியுமா அந்த தொண்டு? தன் குழந்தைய தானே அறிஞ்சு பிரசாதம் பண்றதுக்கு அவரை முதல் அடியாரா சொல்லிருக்கலாமே. 4 நாளில் கண் புடுங்கி அப்ப வல்லேன். 6 நாள் தான் சாமி கும்பிட்டாரு. அந்த 6 நாள்ல சிவபெருமானுடைய கண்ணில் குருதி வழியும்போது தன் கண்ணை நோண்டி ஒரு ஆள் எடுத்து வைக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய அந்த அன்பு இருக்கணும். வீட்டுல 36 வருஷம் 40 வருஷம் கும்பிட்ட மூதாதையர்கள்லாம் கும்பிட்ட ஒரு சிலை இருந்தது. அந்த சிலைக்கு ஏதாச்சும் ஒரு பின்னப்பட்டதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து ஓரமா வச்சுட்டு புது சிலையெல்லாம் வாங்கிடுவோம். அந்த சிலையில ஒரு அடிபட்டு சாமியுடைய கை துண்டா அப்படி விழுது. ஐயோ, நம்ம வணங்கின சாமி, நம்ம வீட்டில் இருக்கவங்க வணங்கின சாமி, இப்போ நம்ம சாமியுடைய சிலையில வந்து கை இப்படி விழுந்துச்சே, இப்பயே நான் வெட்டி என் கையை பொறுத்துறேன் அப்படின்னு வெட்டி எடுத்து பொறுத்திடுவோமா? இப்ப நம்ம தினசரி வழிபாடு செய்யற சாமிப்பா, அதுக்குதான்ப்பா நீ 6 கால பூஜை பண்ண, அதுக்குதான்ப்பா பால் அபிஷேகம் பண்ண, அதுக்குதான்ப்பா நெய்வேத்தியம், அது காலடியிலே தானேப்பா விழுந்து கும்பிட்டேன். எப்படியோ தெரியல, அது ரொம்ப வருஷம் சிலைன்றதுனால அது கை கொஞ்சம் கிராக் ஆகி துண்டாகி விழுந்துருச்சு. இத்தனை நாட்கள் நான் வணங்கினே, 40 வருஷமா நான் வணங்கினே சாமி, உன் கை போய் இப்படி ஆயிப்போச்சு.
இப்பயே நான் பாக்குறேன், எங்க பக்கத்துல இருந்து ஒரு கத்தி உருவி எடு வெட்டு இந்தா சாமி அப்படின்னு வைக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடி? வெட்பமா? அதாவது சாமி மகாபலிபுரம் போனா இதை மாதிரி 4 பீஸ் கிடைக்க சாமி, நான் வாங்கி வச்சு கும்பிட்டுக்கிறேன், அந்த சாமி எடுத்து வாரமா கொண்டுதான் அப்படின்னு போயிடுவோம். எந்த நிலை அவருடைய நிலை, கண்ணப்பருடைய நிலை எந்த நிலை, அவர்லாம் வழிபாடுனா என்னன்னு தெரியாது. அப்படி கண்பிடிங்க அப்பன கண்ணப்பருடைய புகழை கூட முதல்ல சாமி சொல்லல. தில்லைவாழ் அந்தனர் ஏன் சொன்னாருன்னு எனக்கு ஒரு சின்ன அந்த இதுல நுழைஞ்சதுல இருந்தே எனக்கு ரொம்ப சந்தேகம். அப்புறம் தான் அதுக்கான விளக்கம் கிடைச்சது. என்னன்னா இது எனக்கா கிடைச்சது, இது பொதுவா எல்லாருக்கும் எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல, எனக்கு கிடைச்ச விளக்கம் அவ்வளவுதான். அது தப்பா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தோன்ற விஷயம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப திருநீலகண்டர்னா அவர் வாழ்ந்து முக்தி அடைஞ்சிட்டார், சிறு தொண்டரும் வாழ்ந்து சாமி கிட்ட பதத்துல சேர்ந்துட்டார், இளையான்குடிமாரர் இப்படி எல்லா நாயன்மார்களும் வாழ்ந்து சிவத்தோட பதத்துல சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு மிச்சங்கிற ஒரு ஆள் யாருன்னா தில்லைவாழ் அந்தனர் தான். அவங்க தான் டெய்லி ஒரு பூஜை பண்ணி ஆகணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சாதானே நல்லா பண்ணுவாங்க. வச்சார் ஐஸ் தூக்கி தலையில பெரிய ஐஸ் கட்டியா வச்சாரு. தில்லைவாழ் அந்தனர் தான் அடியார்க்கு அடியன், முதல்ல அவங்களே சொல்லிவிடு. இன்னைக்கு வரலாம் அவங்களுக்கு அந்த குளிக்குள்ளே இருப்பாங்க. டெய்லி 6 கால பூஜை பண்ணி அவருக்கு மேல பூ போட்டு தீபாரதனை பண்ணி அந்த ஈடுபாடோடய அவங்க என்னைக்கும் வச்சிருக்கணும்ட்டு சாமி ஒரு அன்புனால அவங்களுக்கு சொன்னா அவங்க நல்லா இன்னும் சிறப்பா பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கலான்னு என்னுடைய எண்ணம். அது அப்படி சாமி அடி எடுத்து கொடுத்தார். அதை தொடர்ந்து 60 நாயன்மார்களை நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாசிரிய மண்டபத்தில் பாடுறாங்க. அதில் தில்லைவாழ் அந்தனர் அடியார்க்கடியன்னு சாமி சொல்லிட்டாரு. எடுத்துட்டு இவர் பாடின்னு வரார். திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாரு. முதல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏன் முதல்ல இவரு தோணணும்? எனக்கு அதே சந்தேகம் தான் இங்கேயும். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன், சிறு தொண்டரையும் பாடல, கண்ணப்பரையும் பாடல, ஏன் திருநீலகண்டரை முதல்ல பாடினார்னா மிக 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 நுட்பமான இடம் அது. ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்தில் இருந்தவர், சிவபெருமானுக்கு மிக நெருக்கமான அணுக்க தொண்டு செய்தவர், திருநீர் கொடுக்கும் இதுல இருந்தார், சாமி கிட்டே இருந்தார். அப்போ புஷ்பம் பறிப்பதற்காக அந்த கைலாயத்துடைய முகப்புல வரும்போது அம்பாளுடைய சேவகிகள் 2 பேர் பூ பறிக்கிறாங்க. அப்போ இவர் பூ எடுக்கும் போதும் அவங்க பூ எடுக்கும் போதும் பார்த்துக்கிட்டாங்க. சுந்தரர் பூ பறிக்கிறார், அங்க 2 பெண்மணிகள் 2 பேரையும் அட்டன் டைம்ல பார்த்தாரு. அவ்வளவுதான், எந்த சிந்தனையில கூட எண்ணம் இல்லை, அவ்வளவுதான், அத்தோட முடிஞ்சு போச்சு. என்னடா சுந்தரா வா, பார்த்துட்டியா சாமி, போ பூலோகத்துக்கு போய் பிறந்துட்டு வான்னு. சாமி நான் எதுவும் அதெல்லாம் இல்லை, இங்க அதுக்கு இடம் இல்லை, நீ கீழே போ, நீ அங்க எவ்வளவு வேணாலும் என்ஜாய் பண்ணு போ அப்படின்னு சாமி அனுப்பி வச்சதோடைய நோக்கம் என்னன்னா, ஒரு 2 பெண்களை அவர் பார்த்தார், பார்த்ததுக்காக கைலாயத்துல இருந்து அனுப்பிட்டார் மறுபடியும் பிறவி போட்டு. அவருக்கு தான் தெரியும் அதனுடைய வேல்யூ. அதனால அவருக்கு மற்ற யாரையும் உயர்வா தெரியல, முதல் நாயனாரா போட்டது யாருன்னா திருநீலகண்ட நாயனார போட்டார். இது சாதாரண விஷயமே கிடையாதுடா, இது ஒரு இல்லற வாசி இப்படி இருக்க சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்ட்டு முதல்ல திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன்னு அவர் பாடுறார். அவருக்கு அது திருவருள் மூலமாக தான் தோணிருது. யாரை முதல்ல வைக்கணும்ன்றது திருவருள் மூலமாக தான் தோணி அதை முதல்ல திருநீலகண்டரை சொல்றார் சாமி. திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன்னு, அதாவது 63 பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா சிலரை ஊர் பேர் சொல்லி அழைப்பார், சிலரை தொழில் பேர் சொல்லி அழைப்பார், யாருக்கும் ஜாதி பேரை சொல்ல மாட்டார், ஒரு குலத்து பேரை குறிப்பிடவே மாட்டார். ஆனா அதுலயும் ஒரு இதுன்னா இவருக்கு மட்டும்தான் அதுல சொல்லிடுறார், குயவனார்னு ஒரு வேர்டு போட்டிருக்கிறார். இதுல ஏன் அது மாதிரி இதுல சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குது. இவர் ஆரம்பிச்ச நாயன்மார் திருநீலகண்டர்ல ஆரம்பிச்சு திருநீலகண்டத்துல முடிகிறார், திருநீலகண்டத்து குயவனார்ல ஆரம்பிச்சு திருநீலகண்டத்து பாணர்ல முடிகிறார். அப்படி 2 திருநீலகண்டம் போட்டா இன்னைக்கு திருநீலகண்டர் குரு பூஜைங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இவரு தான் வரும், திருநீலகண்டர் குயவனார் தான் ஞாபகம் வரும். ஏன் பாணர் இருக்கக்கூடாது? 2 பேர் ஒரே பேர் கொண்டு வந்ததுனால சாமி இவருக்கு விதி விலக்க இவருக்கு மட்டும் குயவனார்னு குறிப்பிடுகிறார்.
திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் அப்படின்னு ஆரம்பிச்சு திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன்னு கொண்டு வந்து திருநீலகண்டத்துக்குள்ளே நேரை பாடிட்டு இவர் வந்து அந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க. அடைஞ்சு காலங்கள் ஓடுது. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனுடைய காலம் வந்து ஏற்பட்டு ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலெலாம் கட்டிடுறாரு. கட்டிட்ட பின்னாடி அவருக்கு மிகுந்த சிவபக்தி ஆகிப்போகுது. அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி சிவபக்தி அதிகமாக இல்லை, அவங்க அக்காவுக்காக தான் கட்டுறாரு. கட்டிட்ட பின்னாடி அவங்க அக்காவை விட இவர் எல்லை மீறிய பக்தி வந்தது, சிவபக்தி ரொம்ப அதீத பக்தி ஆகிப்போகுது. அந்த தஞ்சாவூர் கோவிலில் வந்து சிலர் வந்து சில ஓதுவார்கள் வந்து பாட்டு பாடுவாங்க. ஓதுவார்கள் வந்து அங்கங்கே கிடைச்ச சில பாடல்களை வச்சு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டுடைய பண்ணையும் அந்த இசையும் கேட்டு ராஜராஜ சோழனுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. இது என்ன பாட்டு பாடுறீங்க, எங்கேருந்து பாடுறீங்கன்னா இது திருஞான சம்பந்தர் பாடினது, இந்த கோவில் மேலே பாடிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த ஓதுவார்கள் தெரிவித்தார்கள். தெரிவிக்க அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது, அப்போ இதை மாதிரி எவ்வளோ பாடியிருப்பாங்க, யார் யார் பாடிக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அதெல்லாம் எங்கே இருக்கும், ஒரு கோயிலுடைய பாட்டே இப்படி சிறப்பாக இருக்குது, அவங்க வேற எங்கெங்கே போயிருப்பாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை வருது. அப்படி அவருக்கு சிந்தனை வருகின்ற காலத்தில் என்ன ஆகுதுன்னா, அப்போதான் ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறார் ராஜராஜ சோழன். என்னன்னா, திருநாரையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது தமிழ்நாட்டில். எங்க சாமி விளையாடின இடம் எல்லாம் தமிழ்நாடு தான். அது என்னவோ தெரியல, சிவபெருமானுக்கு தமிழ்நாடு மேல அவ்வளோ பிரியம். ஏன் நம்மளாம் ரொம்ப பெருமையா அப்படி ரொம்ப கம்பீரமா பெருமையா இருக்க வேண்டிய விஷயம், நம்மளை சாமி சைவத்தில் போட்டது, தமிழ்நாட்டில் போட்டது, சிவபெருமானை முழுமுதற் பொருளாக வணங்குற இடத்துல நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்க. இதுதான் மிக உயர்ந்த நிலை. நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளவோ தவம் பண்ணிடணும், கிடைப்பதற்கு அரிய மானிட பிறவி கொடுத்துக்கிறாரு. அதுலயே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். அதுல கூண் குருடு பிறட செவிடு நீங்க பிறத்தல் அறியுது, அதுலயே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். ஏமா சாமி என்ன பண்ணாரு, எனக்கு என்னையா பண்ணாரு சாமி கேட்குறாங்க இல்லையா, எனக்கு என்ன பண்ணாரு, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எவ்வளோ வருமானத்தில் இதுவும் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, எவ்வளோ போராடிக்கிறேன், எனக்கு என்னையா பண்ண அந்தாள், எவ்வளோ கும்பிட்றேன், என்னையா பண்ண அந்தாள் அப்படி வெறுப்பார். இதுங்க என்னால் தாங்க முடியல ஐயா. எத்தனை ஃபோன் தெரியுமா, அதே மாதிரி அவ்வளோ ஃபோன் வருது. சொல்கிறேன் கேட்டுக்குங்க. என்ன பண்ணாருன்றீங்களா, பிறவி எடுத்து உன்னை பிறவியில் அனுப்பிடுறாருப்பா. உன்னை இன்னைக்கு நீ வந்து அம்மா வயிற்றுலேருந்து அப்படி தபாக்குன்னு வந்து விழுந்த, பிறந்துட்டியா, நீ அப்படியே சிந்திச்சு பாரு. பிறந்த குழந்தைக்கு இப்படி தொட்டா தெரியலன்னா, இப்படி பாருங்க, இப்படி டச் பண்ணா தெரியல அப்படின்னா என்ன உணர்வு கிடையாது. இந்த சேர் மாரி அது உடம்புன்னு வச்சுங்க. அப்படி ஒன்ன போட்டாரா, அப்படி போட்டாராமா யாருன்னா, உங்களை தொட்டா தெரியுதா, ஒரு எறும்பு ஒன்னால தெரியுதா, எதனா குத்தனா தெரியுதா, தெரியுது இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், எல்லாருக்கும் கண்ணு தெரியுதுல்ல, எல்லாம் லைட்டு நான் தெரியுறேன், நீங்க தெரியுங்க, எல்லாம் தெரியுது இல்ல. கண்ணு தெரியுது, தொட்டா தெரியுது, கவனிக்கணும். இங்க பேசுறது காதுல விழுதா, பேசுறது காதுல விழுது. இந்த 3 செயல்கள் உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சிங்க. உங்களுக்கு கண்ணு தெரியல, உங்களுக்கு நான் பேசுறது கேட்கல, உங்களுக்கு தொடு உணர்வு இல்லை. இப்ப எப்படி இருக்கும் உனக்கு? இந்த 3 தான் உனக்கு பிரபஞ்சத்துடைய தொடர்பே. இந்த 3 தான் இந்த பிரபஞ்சத்துடைய தொடர்பே உனக்கு. இந்த 3 தான். ஒன்று கண்ணால் இந்த பிரபஞ்சத்தை பார்க்குற, இல்லை ஏதோ ஒரு குயில் கூவுது, ஏதோ பைக் போகுது, ஏதோ ஒரு சத்தம், 2 வீலர் போகுது, நீங்கள் பேசுறது நான் என்னால் கேட்க முடியுது. தொடர்பு, பிரபஞ்சத்துடைய தொடர்பு உனக்கு இருக்குது, காதில் விழுது, கண்ணால் பார்க்குற, தொடு உணர்வு இப்போ கால் வச்சிருக்கிறது எனக்கு தெரியுது. இந்த 3 மட்டும் இல்லைன்னா ஷேருக்கும் நம்மளுக்கு என்னங்க வித்தியாசம்? எப்படிங்க தெரியும்? அம்மா குழந்தைய தூக்குனாலும் தெரியாது, கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. அப்போ டைல்ஸ் தரைக்கும் கருங்கல்லுக்கும் நம்மளுக்கு என்னங்க வித்தியாசம்? சாமியோடைய பெருங்கருணையை கொண்டாடணுங்க. இது 3 இல்லாத உன்னை போட்டு என்னங்க ஆயிருப்ப? என்ன தெரியும், என்ன ஆவ? யாருக்கிட்ட சொல்லி மாத்திக்க முடியும்? எந்த வைத்தியம் சரிப்படுத்திட முடியும்? வைத்தியனுக்கே தெரியாத பல விஷயங்கள் இன்னும் இருக்குது உலகத்துல. ஒரு சொட்டு ரத்தம் கண்டுபிடிக்க முடியல இன்னும். என்னென்ன டெக்னாலஜி கொண்டாடுறானே சயின்டிஸ்ட். ஒரு சொட்டு ரத்தம் கண்டுபிடிக்க சொல்லுங்க. சில முடிவுகள் இன்னும் சிவன் கிட்டே இருக்குது.
சிலதெல்லாம் தன்கிட்டயே என்ன வச்சிருக்கிறார். என்னங்க அகந்த உலகத்துல, என்னங்க அகந்த, இதெல்லாம் யோசிச்சா வரவே மாட்டாங்க எவனும் கிட்ட. அப்படிப்பட்ட பிறவி நம்ம கிடைப்பதற்கு அரிய பிறவி, மானிட பிறவியை கொடுத்துக்கிறார். வேற எந்த விஷயத்தையும் கொண்டு போய் ஆன்மா கிட்ட சேர்க்க முடியாது. இங்க 2 நாய் தெரிஞ்சா நம்ம சொல்றது புரியுமாங்க? அடியார் பெருமையை கேட்க முடியுமா? அதுக்கும் காது செயல்படும், அது என்னன்னு தெரியும். ஒரு மாடு சுத்தி நிறுத்தினா அதுக்கு நம்ம சொல்றது போய் புரியுமா? வேலை செய்யுமா? ஆன்மா அறிவித்தால் மட்டுமே அறியும், வேற வழியே கிடையாது. ஆன்மாவுக்கு எல்லாமே தானா தெரியாது, அறிவிக்கணும். இதுதான்ப்பா போன், இதுதான்ப்பா டவல், இதுதான்ப்பா சிவபெருமான், இதுதான்ப்பா லைட்டு, இதுதான்ப்பா இந்த நாயன்மார்கள் அப்படின்னு சொல்ல சொல்ல பார்த்து ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ மைண்டில். அடுத்த விட மைக்குனாலே அந்த போட்டோ வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து முடிஞ்சு முன்னாடி வந்து விழும். ஓ இதுதான் மைக்கு. அப்படி எல்லாத்தையும் போய் கேட்ச் பண்ணி பதிவு பண்ணி வைத்துக் கொள்ளும் ஆன்மா. ஆன்மா அறிவித்தால் அறியும். அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் உய்வடையணும். இதுக்கப்புறம் வேணாண்டாப்பா, இதுக்கப்புறம் போதும் சாமி, என்னங்க வாழ்க்கை, எம்பெருமானே உன் திருவடியே போதும் அப்படின்னு நினைத்து வந்திருக்க அடியார்களுக்கு அறிவித்தால் அறிந்து கொள்ளும். அவ்வளவுதான் விஷயம். இதோட பிடிச்சிக்கிச்சுன்னா அதை கடைபிடிச்சு முன்னேறிட வேண்டியதுதான். இதுதான், இதுக்காக தான் வந்து உட்கார்றது, வந்து கேட்கறது. ஏமா பேசுறது எல்லாரும் பேசிடலாமா? இன்னைக்கும் நான் சொல்றேன், பேசுவது எல்லாரும் பேசிடலாம். ஆனா கேட்பதுன்றது அவங்களாம் திருவடியை தொட்டு கும்பிட்டுக்கணும். கேட்பது தான் ஆணவம் அடங்குற நிலை. பேசுறது வந்து திமிர் வந்துடும். பேசுறது பெரிய விஷயம் கிடையாது, கேட்பது தான் பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளவு முடியுதா கேட்கணும். நல்ல செய்தி கேளுங்க, நல்ல திருமுறைகளை கேளுங்க. கேட்க கேட்க தான் அது வந்து உள்ள வந்து கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனா யார் பேசுறாங்கன்றத கேளணும். சும்மா இன்னைக்கு தட்டினா அவன் எடுத்து சுத்தி ரெடியா வச்சுக்கிறான் குப்பையை கொட்டுறதுக்கு. எங்க கொட்டலான்னு போனை தட்டினவனே எடுத்து வந்து கொட்டிடுவான். எல்லாரும் பேசுறதை கேட்டுறாதீங்க. நம்ம பேசுற விஷயம் திருமுறைகள்ல இருந்து இருக்கணும். 12 திருமுறையை தாண்டக்கூடாது. ஏன்னா இதுதான் நிலைச்சு நிக்கிறது. எத்தனை ஊழி காலத்துக்கு அப்புறம் நிலைச்சு நிக்கிறது இந்த 12 திருமுறைகள் தான். இதுக்குள்ளேருந்து இருக்கணும் விஷயம். நம்ம அடியார்கள் சொன்னதா இருக்கணும். அப்படி இருந்தா யார் பேசுறதுனாலும் கேட்கலாம். மீதி எந்த குப்பை கோலம் சொல்றதையும் கேட்காதீங்க. நான் தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு இது வழி தெரியாது, எங்கேயோ போய் மாட்டிப்பீங்க. வழி தெரியாத மாட்டிப்பீங்க. எதேதோ சொல்லுவான், எதுவும் நம்பாதீங்க. திருமுறைகள் இருக்கணும் விஷயம். அவங்க சொல்றது நம்ம நாயன்மார்கள் சொல்லியதா இருக்கணும், நம்ம நால்வர் பெருமக்கள் சொல்லியதா இருக்கணும், 12 சித்தர்கள் சொல்லியதா இருக்கணும், நம்ம சிவனடியார்கள் சொல்லியதா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த விஷயத்தை ஏத்துங்க. யார் சொன்னாலும் ஏத்துங்க. மற்றபடி யாருன்னா சொல்றான்னு கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா ஆன்மா எதை கொண்டு காமிக்கிறோமோ அதை அப்படியே வாங்கி வச்சுக்கும். அதன் பிரகாரம் அது நடக்க துவங்கும். நடந்து செயல்முறைப்படுத்தினா சிவன் திருவடி நிச்சயம். இப்ப நம்மளுக்கு எதுக்கு வந்துடும்னா, ஆன்மா அறிவித்தால் அறியக்கூடியது. அதை அறிந்து கொள்வதற்காக அந்த ஆன்மா விளைகிறது. அதுக்குதான் வந்துருக்குது இந்த ஆன்மா. அப்படி நம்மளை மனுஷ பிறவியா போட்டது மிக உயர்வா நம்ம நினைச்சுக்கணும். இன்னொன்னு தமிழ்நாட்டில் போட்டது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போட்டின்னு அடிச்சாரு பாருங்க. அடுத்த லைன் அதுதான். தென்னாடுடைய சிவனேன்னு அதோட நிறுத்திருந்தா பெருசு கிடையாது. அவன் தான் எந்நாட்டவர்க்கும் இறைவன் அப்படின்னாரு பாருங்க. அதுதான் உயர்வு. அப்படி நம்மளுடைய தமிழகத்துல பிறந்தது ரொம்ப பெருமையா நினைச்சுக்கணும். 3வது, இந்த எந்த சிறு தெய்வத்துக்கிட்டையும் போகாம, எந்த ஒரு சிறு தெய்வத்துக்கிட்டையும் போகாம நேரடியா எம்பெருமான் திருவடியில வந்து சேர்ந்துருக்கிறோம்னா இது மிகப்பெரிய நிலை. எந்த ஒரு சிறு தெய்வத்துக்கும் மாணிக்கா சொல்வார், கனவிலும் நினையாது மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது. அப்படின்னா எவ்வளவு வைராக்கியம் வேணும். ஏன்னா தெரிஞ்சு போச்சு இவர்தான். மீதி யார்கிட்ட போனாலும் அந்த தெய்வமே இவர்கிட்ட தாங்க வாங்கி போய் உங்களுக்கு கொடுக்குது. எந்த தெய்வமா இருந்தாலும் அது இவன் முன்னாடி எல்லாம் அவங்ககிட்ட இருந்து தான் வருது. அதனாலே அன்பர்களே, நம்ம இந்த 3 விஷயத்துல பெரும் பாக்கியவான்கள். நம்மெல்லாம் மிகப்பெரிய பாக்கியவான்கள். தமிழகத்துல பிறந்தது, சிவபெருமானை வணங்குவது, நம்மள மனுஷனாக போட்டது. அதனால இந்த கிடைப்பதற்கரிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி கொண்டு இதே பிறவியிலேயே, இதுதான் கடைசி பிறவியா இருக்கணும், இப்படியே அவன் திருவடியில சேர்ந்துடணும். அதற்கான முயற்சி தான் நம்ம இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற நாயன்மார்களுடைய வரலாறு. ஏன்னா இவங்கெல்லாம் அதே பிறவியில வாழ்ந்து அப்படியே அடைந்து போனவர்கள். ரூட்டு போட்டு காமிச்சிட்டாங்க. நம்ம எல்லாரும் நினைச்சிட்டோம் சாமின்னா வந்து கோயிலில் வந்து கும்பிட்டு
10 பேருக்கு மறைச்சின்னு கும்பிட்டு என்னைக்கு தான் முதல் அர்ச்சனையாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணிட்டு இதோட முடிஞ்சிடுச்சிங்க அப்படின்னு நினைக்கிறது பெருசு கிடையாதுங்கய்யா. நம்மளது வழிபாடு வந்து எதில் பூர்த்தி ஆகுதுன்னா, சாமி கும்பிட்டு போவதில் பூர்த்தி ஆகலை, தொண்டு செய்வதில் தான் பூர்த்தி ஆகிறது. சிவ வழிபாடு சாமிக்கு எது பிரியம்னா, வந்து அவன் வந்து 10 பேர் மாதிரி வந்து கும்பிட்டு விபூதி எடுத்துக்கிட்டோமா, ரைட்டு, இன்னைக்கு கிருத்திகையில் வணங்கிட்டேன், இன்னைக்கு மாத சிவராத்திரியில் கும்பிட்டேன், இன்னைக்கு பிரதோஷத்தில் ஐயா கும்பிட்டேன், ரைட் நான் கிளம்புறேன், 2 பாட்டு வேற பாடிட்டேன், முடிஞ்சிச்சு, ரைட் அப்படின்னு போறது பெருசு இல்லை. தொண்டு யார் செய்கிறாரோ அவன் மேல சிவனே திரும்பி பார்ப்பான். மற்ற எதுவாக இருந்தாலும் நீ சிவனை பார்க்குற, நம்ம சிவனை நோக்கி பார்க்கறது. மீதி எது செய்தாலும் சிவ பூஜையிலேருந்து மீதி எதை செய்தாலும் நம்ம சிவன் கிட்ட போற மாதிரி சிவன் நம்ம கிட்ட வரணும்னா நீ தொண்டு செய்யணும், சர்வீஸ். அது சிவனுக்கு செய்தாலும் சரி, சிவன் அடியார்களுக்கு செய்தாலும் சரி, அது சர்வீஸா இருக்கணும். அப்படி யார் ஒருவர் சர்வீஸ் செய்கிறார்களோ அவர்கள் சிவபெருமானே பார்வைப்பட்டவர்கள். அந்த சர்வீஸும் அந்த தொண்டும் எந்த பிரதிபலனையும் பார்க்காமல், ஏதோ அமௌண்ட்டுக்கோ இல்லை 10 பேர் பாராட்டுவாங்கன்னோ எந்த ஒரு பிரதிபலனையும் பார்க்காமல் முழு முதற் பொருளுக்காகவே நீ அர்ப்பணித்தாயானால் இதே பிறவி உனக்கு கன்ஃபார்ம் முக்தி. அந்த நாயன்மார்கள் லிஸ்ட்ல வந்துருவீங்க. நீங்க லிஸ்ட்னா 63 பேர் தான். அப்பாலும் அடி சார்ந்தார்கள் கூட்டத்தில் வந்துருவோம். இதோட ஏற கட்டின்னு போனோம்னா தொண்டு செய்யணும். அப்படி தொண்டு செய்து வாழ்ந்த அடியார்கள் தான் 63 நாயன்மார்கள். அந்த 63 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கிடையாது. 63 பேரும் கொண்ட கொள்கைகள் வேறு 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 வேறு. அவரவர்கள் எதில் இருந்தார்களோ அதிலிருந்தே அந்த நிலையை அடைந்தார்கள். அதுதான் விஷயம். அதுல பல பேர் சிவன் கோயில் கால் அடி வைக்காத ஆளுங்க பல பேர். அறுபத்தி 3 பேர்ல பல பேர் சிவ பூஜை பண்ணாதவர்கள். 63 பேர் பல பேர் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்க. அப்ப அவங்களுக்கு எதை மையப்படுத்துகிறதுனா அவர்களுடைய தொண்டு தாங்க. அந்த இடையறாது அன்பு, அந்த தொண்டு, அதுதான் கொண்டு போய் அவர்களை சேர்த்தது. அப்படி அந்த நாயன்மார்களுடைய வரலாறை பற்றி இப்படி ஒவ்வொருத்தரும் ராஜராஜ சோழன் முன்பு பாடி இருக்காங்க. ராஜராஜ சோழன் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, அவரு கேள்விப்படுறாரு, இங்கிருந்து திருநாரையூர்ல, தமிழகத்துல திருநாரையூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தம்பி, நம்பி ஆண்டான் நம்பி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார். நம்பின்றது ஒரு மரியாதைக்காக சொன்னது. கடைசியா அவர் பேர் நம்பி ஆண்டான். பின்னாடி வைத்த நம்பி இன்னும் கூடுதலாக அவருக்கு மதிப்பு தந்ததுக்காக. ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் சொல்றார் இல்லையா, அதுலயும் ஒரு நம்பி போடுவார். அப்படி அந்த நம்பி ஆண்டான் நம்பி வந்து விநாயகருடைய நேரடி அருள் பெற்றவர். பொல்லா பிள்ளையார் தமிழ்நாட்டில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று திருநாரையூர், இன்னொன்று மெய்கண்டார் அருள் பெற்ற பொல்லா பிள்ளையார். ஒன்று பொல்லா பிள்ளையார்னா ரொம்ப கோவக்கார பிள்ளையார் இல்லை, பொல்லாத பிள்ளையார் அவரு. அப்படி கிடையாது. பொல்லார்னா செதுக்காதன்னு அர்த்தம். செதுக்காத பிள்ளையார், இயற்கையா சுயம்புவா இருக்கிறவர். அந்த பொல்லா பிள்ளையாருடைய அனுகிரகம் பெற்றவர் நம்மளுடைய நம்பி ஆண்டான் நம்பி. எல்லாருக்கும் தெரியும், அவருடைய வரலாறு கொண்டு போக வேண்டியது இல்லை. குழந்தையில இருந்தே அதான் விநாயகருக்கு பூஜை பண்ணி விநாயகரே சாப்பிட்டார் இல்லையா பிரசாதம், தெரியலம்மா அந்த கதைலாம். விநாயகருக்கு பூஜை பண்ண போயிட்டு அவங்க அப்பா எங்கேயோ வெளியூர் போனாருன்னு போகும்போது இந்த குழந்தை கொண்டு போய் பிரசாதம் வச்சு சாமி சாப்பிடுங்க. அது எப்படிங்க அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதுன்னா சத்தியம். கள்ளம் கபடமற்ற உள்ளம் கொண்டவர்களுக்கு சாமி வெளிப்படுவார், சாமி வெளிப்படுவார், உண்மையான விஷயம். அப்படி அந்த குழந்தை தெரியாது, அப்பா டெய்லி சாமி கொடுத்தாருன்னா சாப்பிடுவாருன்னு நினச்சின்னு கேட்குது. விநாயகர் உண்மையிலே வந்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் கியூவில் நின்னா, யாருதான் எடுக்கல அவர். எப்படி எடுப்பான், உள்ள வஞ்சக வச்சுக்கிறியா, அது கள்ளங்கப்படம் இல்லாத எதுவுமே வச்சுது, வாங்கிக்கினார், பிரதட்சமானார். அப்படி அந்த விநாயகர் வந்து நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டார் அந்த குழந்தைகிட்ட. இந்த விஷயம் பல பேருக்கு பரவ ஆரம்பிச்சது. அப்போ ராஜராஜ சோழனுக்கும் பரவச்சு. அவர் என்ன பண்ணிட்டார், நேராக, இது புதிய தகவல், இது எதுலேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ராஜராஜ சோழன் நேராக என்ன பண்ணிட்டார், அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நேராக புறப்பட்டு திருநாரையூருக்கு வந்து அந்த கோவிலுக்கு வராருன்னு ஆடிவிட்டாரு. நம்ம கோயில் அவ்வளோ பெரிய பிரசித்தி கோயிலே கிடையாது, இங்கே ராஜராஜ சோழன் வரானாண்டா, ஏற்பாடு பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அமக்களமாக தூள் பறக்குது. சாமி வணங்க வரன்னு தான் சொன்னார்.
இதே மாதிரி இவரை பார்க்கணும்னு சொல்லல, கோவிலுக்கு வந்துட்டு இதே மாதிரி இங்கே ஒரு தம்பி இருந்தாலுமே அவரை அழைச்சிட்டு வாங்கணுன்னு இவர் கூட்டின்னு வந்து விடுறாங்க. இட்டுன்னு வந்து விட்டோடனே என்ன சாமி கூட பார்க்காத அந்த பையனை பார்க்க வந்துடுறாரு, ஊர் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து ராஜராஜ சோழன் சொல்கிறா, நான் பிரசாதம்லாம் நிறைய எடுத்துன்னு வந்திருக்கேன், நீங்கள் விநாயகருக்கு கொடுத்தா விநாயகர் சாப்பிட்றாராமே, இந்த பிரசாதத்தை அவர் கொடுங்க அப்படின்னாரு. ஏன்னா டெஸ்ட் பண்ணுறாரு உண்மைதானா அப்படின்னு. உடனே இவர் கொடுத்த பிரச்சனைகளை அதுக்கு என்ன கொடுங்கன்னு வாங்கின்னு போயிட்டு உள்ள விநாயகர் முன்னாடி வச்சு விநாயகர் பெருமானே இது மாதிரி இன்னொன்று அந்த பிரசாதத்தை சாப்பிட்டார். வெளியே காலியாக வருது. ராஜராஜ சோழன் அசந்துட்டான். அடடா, நான் கேள்விப்பட்டது உண்மைதான் பழகுது, விநாயகருடைய பிரசாதத்தை விநாயகரே சாப்பிட்ருக்காரே, கொண்டு வந்த பிரசாதம்லாம் காலியாக இருக்குது. கதவு சாத்தி 5 நிமிஷத்தில் 5 அண்டா சாப்பிட்ருக்க முடியாது இவர் ஒரு ஆளால். போட்டுன்னு வந்துருக்கிற ஒரு 5 அண்டா பிரசாதம், ஒன்றுத்துல புளி சாதம், ஒன்றுத்துல சக்கரை பொங்கல், ஒன்றுத்துல கேசரி, ஒன்றுத்துல சுண்டல், 5 அவ்வளோ பெரிய அண்டா இவர் ஒண்டி தான் ரூமில் எடுத்து போய் வச்சுட்டு கதவு சாத்திட்டோம். ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு தான் கதவு திறந்தா அத்தனையும் காலியாக இருக்குது. அப்போ ஒரு நபர் தான் உள்ளே இருந்தார், இவரால் இவ்வளோ சாப்பிட்ருக்க மாட்டார், சுற்றி எதுவும் கொட்டியும் வச்சிடல. அப்போது இது உண்மையிலே சாப்பிட்ருக்கணும் பிள்ளையாருன்னு ஒரு முடிவு எடுத்துட்டான். அப்போ விநாயகர் சாப்பிட்டார். அப்போ இவருக்கு விநாயகருடைய அருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அவர் கூட்டு மரியாதைகள் செய்து ராஜராஜ சோழன் வந்து பேசுறார். நம்பி ஆண்டான் நம்பிக்கிட்ட, ஐயா விநாயகருடைய அருள் கிணத்தை முழுமையாக பெற்றவர் நீங்கள், உங்களால் எனக்கு ஒரு உதவி ஆகணும். ஐயோ நீங்கள் உலகத்தின் நாட்டையே ஆள்றவங்க, உங்களுக்கு நான் என்ன, உங்களால் ஒன்று ஆகணும். என்னன்னு கேட்டபோது, இது மாதிரி சைவ சமய ஆன்றோர்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, இது மாதிரி எங்கள் ஓதுவாரெலாம் 2-3 பாட்டு பாடுறாங்க, கேட்கும் போது அவ்வளோ அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கிறது. அந்த நூல்களெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அவங்களாம் எங்கேயோ வச்சிருக்கணும், அது எங்கன்னு கொஞ்சம் விநாயகரை கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன நான் கேட்குறேன்னு சொல்லி விநாயகர்கிட்ட கேட்கும்போது அவர் விநாயகர் தெரிவிக்கிறார், விநாயகர் இல்லைன்னா இன்னைக்கு திருமுறைகள் கிடையாது. விநாயகர் பெருமான் தான் சொன்னார் தில்லையில் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து தில்லையில் இருக்குதா இது மாதிரி இன்னொன்று அதை போட்டு எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, அதை கேட்டு எப்படி வாங்கினாரு அதையெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து அதோட நிறுத்தலை, நம்பி ஆண்டான் நம்பிக்கிட்டே ஒப்படைச்சிட்டார் ராஜராஜ சோழன். இதை நீங்கள் தான் திருமுறையாக தொகுக்கணும்ட்டார். அவருடைய செயல்கள்லாம் எங்கேயோ நம்பி ஆண்டான் நம்பிலாம் நாயன்மார்களில் வச்சு போற்றி கொண்டாடணும். இன்னைக்கு எத்தனை பேர் அவருடைய குரு பூஜை கும்பிட்றன்னு கூட இல்லை, அவரெல்லாம் மறந்தாச்சு. நம்பி ஆண்டான் நம்பி ஒர்க்கு இதுக்கு பின்னாடி ஹெவி பயங்கர வேலை செய்திருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்காரு நம்பி ஆண்டான் நம்பி, உட்கார்ந்து அவர் சொன்ன ஓதுவார்களை அழைச்சி எங்கெங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஓதுவார்களையும் எல்லா ஊர்லேயும் அவரால் முடிஞ்ச ஊர்கள்லாம் போயிட்டு வர வச்சு அவங்களாம் தங்கறதுக்கு இடம் கொடுத்து ராஜராஜ சோழன் ஏற்பாடு பண்ணுறான். சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுடைய பண்ணை எடுத்து அதை பாடி, இது திருஞான சம்பந்தர் மட்டும்னா அது இப்படி தான் இருக்கும், அவர் பாடின பாட்டு இப்படியா இருக்கும், நான் அப்பர்னா இப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து அதில் சேர்க்குறான். அதுதான் கரெக்டாக கொண்டு வந்து மேட்ச் பண்ணி இப்போ ஒரு சிக்கலாகி போச்சு. எந்த திருமுறையை முதல்ல போடணும்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. சுந்தரர் காலத்தால் பின்னாடி வந்தவர் ரைட்டு. இப்போ முதல் 2 பேரில் யாரை ஃபஸ்ட்டு போடுறது? ஒன்று அப்பர் வந்து வயசில் அதிகம், அப்பரை போடணுமா இல்லை வந்து நம்ம ஞான சம்பந்தரை போடுறதா இவருக்கு ஒரு சந்தேகம் ஆகிப்போச்சு. இதில் யாரை ஃபஸ்ட்டு போட்டு எப்படி இந்த பாட்டை கொண்டு வரதுன்னு யோசிக்கும் போது அப்பரே ஒரு பாட்டில் குறிப்பிடுகிறார், ஞான சம்பந்தருடைய அந்த கோவில் கதவை திறக்கவும் மூடினோம் பாடினாங்க இல்லையா, அப்போ ஞான சம்பந்தரை பற்றி புகழ்ந்து தள்ளியிருப்பார். இவர் பாட்டுக்கு சிவபெருமானே அதிர்ந்து உடனடியாக செய்துட்டாருன்னு, அப்போ அப்பரே இவரை பற்றி புகழ்ந்துட்டாருன்னு சொல்லி முதல் 3 திருமுறைகள் ஞான சம்பந்தரா போட்டார். தொகுத்தது நம்பி ஆண்டான் நம்பி தான், அவர் தான் போட்டார். முதல் 3 திருமுறைகள் ஞான சம்பந்தருக்காகவும் அடுத்த 3 திருமுறைகள் திருநாவுக்கரசருக்காகவும் போட்டு 7ஆம் திருமுறையாக நம்மளுடைய சுந்தரர் தேவாரத்தை வச்சு 8ஆம் திருமுறை அப்பயே கொடி கட்டி பறந்தது. அப்ப இருக்கிற ஓதுவாரை கேட்டா நமச்சிவாயை தட்டி விட்டா அச்சோவில் வந்து முடிப்பாங்க. அப்பயே தூக்கி 8ஆம் திருமுறையில போட்டு திருவாசகத்துல கனெக்ட் பண்ணார். 8 திருமுறைகளை மன்னிக்கணும், 7 திருமுறைகளை மட்டும் ராஜராஜ சோழன் காலத்திலே தொகுத்துட்டார். 8ஆம் திருமுறை இணைக்கிற தருவாயில ராஜராஜ சோழன் இறந்துடுறான், முடிஞ்சிடுச்சு, அவருடைய காலம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க பையன் ஆரம்பிச்சு காலத்துல நம்பி ஆண்டான் நம்பி அதை தொடர்ந்து 8லேருந்து 11 திருமுறைகள் சேர்க்கிறார். 11ஆம் திருமுறை வரையிலும் தான் அவர் செய்தார். நம்பி ஆண்டான் நம்பி 11 திருமுறைகள் தான் 8, 9ஆம் திருமுறையில 9 ஆசிரியர், 10ஆம் திருமுறையில 11ல் 11 ஆசிரியர்,
11ல் 10 தான் வரும். ஒருத்தர் கடைசியில் என்ன விட்டீங்களான்னு ஒரே ஒரு அதுக்கு இந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும்னா ஒரு பாட்டாவது பாடிக்கணும். நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேங்கன்னாரு. சரி தூக்கி உள்ள பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சேர்த்து மொத்தம் 11 திருமுறையா 11ஆம் திருமுறை வரலும் நம்பி ஆண்டான் நம்பி ரொம்ப எஃபெக்ட். அதெல்லாம் திருப்பி திருப்பி போட்டு பார்த்து பாடி பாடி எழுதி எழுதி அதில் ஊறி ஊறி தெளிச்சு அதுலேருந்து எடுத்து செய்தார். ஏன்னா அவருக்கு எப்படி அவ்வளோ காலங்கள் இருந்ததுன்னா அவர் பால பருவத்திலேயே சைவத்தில் வந்துட்டார். ரொம்ப சின்ன வயசுலயே சிவன் கிட்ட வந்ததுனால அவருக்கு காலம் இருந்தது. அதனால அவரால் அவ்வளவு பணி சைவ பணி செய்ய முடிஞ்சது. அவருடைய பணியுடைய சிறப்பு உலகம் முய்யும். அவர் இல்லைன்னா இன்னைக்கு திருமுறைகளே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் நம்பி ஆண்டான் நம்பி தான் செய்தாருன்னு? 11 திருமுகளை தொகுத்த ஒரு அடியார் நம்பி ஆண்டான் நம்பி. அவர் தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுக்கு கோர்வை கிடைச்சிருக்காது. மொத்தத்தையும் கொண்டு வந்தது, திருமுறைகளை கொண்டு வந்ததே அவர் தானே. விநாயகர்கிட்ட அவர் பேசலன்னா யாருங்க கேட்டு வாங்க முடியும்? சாமி ஒரு கல்ல எத்தனை மாங்க அடிக்கிறார் பார். அப்படி நம்பி ஆண்டான் நம்பியுடைய உழைப்பு அதிகம். அவரை நம்ம மறந்துடவே கூடாது ஐயா. 63 நாயன்மார்கள்லையும் போற்றக்கூடியவர் அவர். இன்னொரு சிறப்பும் அவர்கிட்ட இருக்குது, அதையும் நம்ம சொல்லிட்டு தொடர்ந்து சிந்திப்போம். 63 நாயன்மார்களுடைய வரலாறு இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா அதற்கு அவருடைய உழைப்பு அதிகம். எங்க சுந்தரர் தானங்க பாடினார்னா, சுந்தரர் ஒரே லைன்ல போயிட்டார். தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கடியன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியன் இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கு அடியன் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கும் அடியன் அப்படின்னு ஒருத்தரையும் ஒரு லைன்ல பாடிட்டார். இதுல எப்படி கண்டுபிடிப்ப நீ? கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பருக்கு அடியன், ரைட்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஆளுக்கு வந்துட்டார் அவர். இப்போ கண்ணப்பர் கண்ணை நொண்டி வச்சது எங்கே இருக்குது? செருப்பு காலால் தள்ளது எங்குது? எச்சை நீரால் அவருக்கு அபிஷேகம் பண்ணது எங்குது? இங்கே மாமிசம் படைச்சது எங்கே இருக்குது? கண்ணை நொண்டி அப்பனது எங்குது? அவர் சொல்லவே இல்லையா? அதில் என்ன விஷயம் இருக்குது? எப்படி அதில் மேட்ரு எடுக்கிறது? அவருக்கு அப்போதான் சிந்தனை வருது. யார்? நம்பி ஆண்டான் நம்பிக்கை. 63 பேர் சரித்திரத்தை ஐயா வந்து பாடி கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க என்ன செய்தாங்க? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து விஷயம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்பி ஆண்டான் நம்பி ஒவ்வொரு நாயன்மார்களுடைய ஊர்லையும் சென்று திரிந்து அலைந்து முடிஞ்ச அளவுக்கு சேகரித்தார். அவருடைய பெயர், அவருடைய அப்பா பெயர், அவருடைய அம்மா பெயர், அவருடைய ஊர், அவருடைய குலம், அவர் என்ன செய்தார் அப்படின்றத எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேகரித்து 63 நாயன்மார்களுக்கும் அந்தாதி எழுதினார். 63 நாயன்மார்களுடைய திருத்தொண்ட தொகை அந்தாதி எழுதினது நம்பி ஆண்டான் நம்பி. இந்த அந்தாதியும் சுந்தரர் அருளிய திருத்தொண்ட தொகையும் பயன்படுத்தி தான் தெய்வ சேக்கிழார் வந்து விரிவுபடுத்த முடிஞ்சது. தெய்வ சேக்கிழாருக்கு இல்லைன்னா மேட்ரே கட்சிருக்காது நம்பி ஆண்டான் நம்பி இல்லைன்னா. இவர் மட்டும் நடுவில் இல்லைன்னா கேதர் பண்றது கஷ்டம். ஏன்னா சைவத்தில் எக்ஸ்ட்ராவும் பண்ணிட முடியாது. உண்மை, ஏன்னா உண்மைதான் சைவம். சைவம் வேறு, உண்மை வேறு கிடையாது. உண்மையும் சைவமும் ஒன்று. அதனால அதில் ஒரு பொய் கூட கலக்க முடியாது. அப்படி இருக்கிற தருவாயில இவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு மெயின் காரணம் நம்பி ஆண்டான் நம்பி. நம்பி ஆண்டான் நம்பி இல்லைன்னா அந்த திருத்தொண்ட தொகை அந்தாதியில் அவரால் முடிஞ்ச 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பார் ஒவ்வொரு நாயன்மாருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன்களை பண்ணிட்டு அவர் அந்தாதியா பாடினார். அதில் அந்தாதினா என்னன்னா எதில் முடியுதோ அதுலேருந்து தொடங்கும். அபிராமி அந்தாதினா உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கடி மென்கொடி குங்கும தோயம் என்ன விழிக்கின்ற மணி அபிராமி அந்தன் விழித்துணையே துணையே துணை தொழும் தெய்வமே அப்படின்னு ஆரம்பிக்கும். எதில் முடியுதோ அதுலேருந்து ஒரு கடைசி எழுத்து இல்லைன்னா கடைசி வரி இல்லை கடைசி அடி இதுலேருந்து தொடங்கணும் அடுத்த பாட்டு. அது பேர் அந்தாதின்னு அர்த்தம். அப்படி அந்த நாயன்மார்களுடைய திருத்தொண்ட தொகை அந்தாதியில் ஒரு நாயன்மாரை முடிக்கும் போது அதுலேருந்து அடுத்த நாயன்மார் தொடங்குவார். அப்படி ஒரு அற்புதமான நூல் படைச்சது நம்மளுடைய நம்பி ஆண்டான் நம்பி. அவருக்கு எவ்வளோ டைம் இருந்திருக்கு பாருங்க, இதெல்லாம் செய்யணும்னு செய்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாரு? அவருக்கு ரொம்ப பிரியம் ஞான சம்பந்தர், ரொம்ப அலாதி பிரியம். அவர் மேலேயே கிட்டத்தட்ட 7-8 நூல் இது எழுதி பார்த்தார். இன்னொரு பாட்டு எழுதுறாரு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய இதுவும் எழுதுறாரு, அவருக்கு ஒரு அந்தாதி எழுதுறாரு. எவ்வளோ பண்ணாலும் குரு பத்தலை, இன்னும் பண்ணணும்னு எவ்வளோ செய்தார். சைவத்துக்கு இவர்கள்லாம் ஆற்றி தொண்டு நம்மளாம் மறந்துட்டா அதோட வேற எதுவும் இல்லை. அவருடைய திருவடியை வணங்கணும். அப்படிப்பட்ட நம்ம நம்பி ஆண்டான் நம்பியுடைய சிறப்புகளையும் நம்ம இப்போ சிந்திச்சிட்டோம். அடுத்ததான் உடனடியாக இப்போ அதிலிருந்து யாருன்னா தெய்வ சேக்கிழார், அவரை பற்றி நம்ம இப்போ சிந்திக்கிறோம். ஏன்னா முதல் நாயன்மார்க்கு எடுத்தோடனே போயிட முடியாது. எப்படி வந்ததுன்ற மேட்ரு தெரிஞ்சிங்கன்னா தான் அதனுடைய மேன்மை தெரியும்.
அப்பா உன்னை எப்படிடா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு, உன்னை எவ்வளோ சைக்கிள் மெரிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு இன்னைக்கு நீ உத்தியோகத்தில் இருந்தா இவ்வளோ பாடுபட்டுக்கிறாரா உங்க அப்பா அப்படின்னு சொன்னாதான் அந்த பையனுக்கு தெரியும். ஓ, இப்போ நம்மளுக்கு எல்லாமே எளிமையாக கிடச்சிடல, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ தான் அவர் மேலே ஒரு மதிப்பு வரும். அது மாதிரி நம்ம சைவ அடியார்கள் செய்த பணி இருக்குது பாருங்க, அந்த பணியை நம்ம மறந்தால் அதில் ஒன்றுமே கிடையாது. அவர்களுடைய பணியை நம்ம நினச்சா இன்னும் கூடுதலாக சிவன் மேலே அன்பு பிறக்கும். யாருக்காக நம்ம தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப சிறந்தது. இப்போ நம்பியாண்டான் நம்பி முடிஞ்சது, அவருடைய காலம் முடிஞ்சது. 11 திருமுறைகள் செய்தார். அதோட அவர் முடிச்சுட்டு அவர் சித்தி ஆயிட்டார். அதற்கு அப்பாலே நம்ம குன்றத்தூர், நம்ம அருகாமையில் இருக்க குன்றத்தூர்ல அருண்மொழித்தேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரி இருந்தார். யாருன்னா அவர் தான் தெய்வ சேக்கிழார். உலகத்திலே 2 பேருக்கு தெய்வன்னு அடைமொழி இருக்கும். ஒன்று தெய்வ புலவர் திருவள்ளுவர், இன்னொன்று தெய்வ சேக்கிழார். இவங்க 2 பேரும் இணையற்ற தமிழுக்காக அவ்வளோ செய்துக்கிறாங்க. திருவள்ளுவர் உலக பொதுமுறையாக சொன்னார், இவர் சைவ பொதுமுறைங்க. நம்மால செய்தது சைவ பொதுமுறை, இவர் மாதிரி யாரும் பண்ண முடியாது. அவ்வளவு தொண்டாற்றினார்கள். அப்போ சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்மளுடைய குன்றத்தூர் மாநகராட்சி இருந்தது. இன்னைக்கு டி நகர் எவ்வளோ ஃபேமஸோ, இன்னைக்கு சென்னையில் எவ்வளோ ஃபேமஸோ, அன்னைக்கு குன்றத்தூர் ஃபேமஸ். அவ்வளோ பெரிய சிட்டி அது. அன்னைக்கு ஹைடெக் சிட்டி குன்றத்தூர் அவர் இருந்த காலத்தில். அதனால தான் ராஜா கிட்டத்தட்ட 1800 குடி எடுத்துன்னு வந்து இறக்குறான். காட்டை அழிச்சு குடிகளை, அவ்வளோ குடிகளை, சைவ குடிகளை எடுத்துன்னு வந்து ராஜா எடுத்துன்னு வந்து இறக்குறான். அப்போ இறக்கிட்டு இங்கேயே வந்து போடுறான், அரண்மனை அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும் போது நல்ல மந்திரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு அனுப்புறாரு. 3 கேள்வி கேட்டு அனுப்புறாரு. இதுவும் ஒரு ரேர் இன்ஃபர்மேஷன், எதுலேயும் கிடைக்காது. இதெல்லாம் 3 கேள்வி கேட்டு அனுப்புறான். உலகத்திலே மிக பெரியது எது? கடலை காட்டிலும் பெரியது எது? நிலத்தை காட்டிலும் பெரியது எது? இந்த 3 கேள்விக்கு யார் சரியான பதில் அனுப்பிக்கிறாங்களோ அவங்க தான் மந்திரின்னு சொல்லிட்டான். எங்கெங்கேயோ போது யார் யாரோ எழுதி அனுப்புனாங்க. இன்னைக்கு நடக்கிற மாதிரி தான் அன்னைக்கெல்லாம் எழுதி அனுப்புனாங்க. அதில் சிறந்த தேர்வாளராகப்பட்டது அருண்மொழித்தேவர். அவருடைய விடை அவனுக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. அருண்மொழித்தேவர் எடுத்த விடை எங்கன்னா திருக்குறள் இருந்து எடுத்து சொல்லிக்கிறாரு. உலகத்திலேயே எல்லாத்தோடய பெரியதுன்னா நேரத்தில், தக்க நேரத்தில் செய்தான் பார் உதவி, அதுதாங்க பெருசுன்னு அடிச்சு விட்டார். திருவள்ளுவர்லேருந்து எடுத்து இவன் இந்த மாதிரி பதில் சொல்கிறான்னா தமிழில் இவ்வளோ புலமையார இவன் தாண்டா நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடனடியாக மந்திரி பதவியை கொடுத்து உட்கார வச்சார். அமோக அறிவுரைகள் சொல்லி நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டார் தெய்வ சேக்கிழார். அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகுறதுன்னா, நாட்டுடைய ராஜா வந்து இலக்கியத்தில் பட்டிமன்றத்தில் ரொம்ப டைம் ஒதுக்குவோம். பட்டிமன்றம் வச்சுட்டு சண்டை போட்டுக்க விட்டு பார்ப்பான். இன்னைக்கு நம்ம பார்க்கல சேனலில் வச்சா ஒரு 4 பேர் எதுக்கு கத்துறானே தெரியாத கத்தின்னு இருப்பான். அது எதுக்கு நடக்குது அந்த ப்ரோக்ராமு, அதனால என்ன யூஸ், என்னவோ போங்க. அது மாதிரி அவன் அதில் ரசிப்பான். அப்படிப்பட்ட ராஜா அவர் உட்காந்து அதை கண்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இலக்கியத்தில் அந்த அதுவும் சிலப்பதிகாரம், அது மணிமேகலையா ஏதோ ஒரு சீவக சிந்தாமணியில் ரொம்ப ஊறி எழுந்தவன். அது மாதிரி ஒரு இலக்கியத்தில் டைம் பாஸ் வேஸ்ட்டு, கற்பனை கதை எதுக்கு உனக்கு தேவையில்லாத டைம் பாஸ் இப்படிலாம் பண்ணியிருந்தான் பாருங்க. இதை பற்றி அவர் அட்டன் பண்ணும்போதெல்லாம் இவர் கேண்டி ஓடிடுவார். யார்? அருண்மொழித்தேவர் இருக்கவே மாட்டார். ராஜா இதே மாதிரி மேட்டரில் அட்டன் பண்ணும்போது அவர் விட்டு போயிடுவார். எப்பயுமே ராஜா எங்கே இருந்தாலும் கூட இருக்கணும் மந்திரி. ஆனால் அவர் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும் போது அவர் கூட இருக்க மாட்டார், போயிடுவாரா. ஒரு நாள் அரசனுக்கே தோணிடுது, கூப்பிட்டு கேட்டுக்கிறான், ஆமாம் ஐயா இதை மாதிரி இலக்கியத்தில் உங்களுக்கு எதனா ஈடுபாடு உண்டா அப்படின்னு. நம்மளுக்கு அதெல்லாம் இல்லைங்கண்ணே. இல்லை எதுக்கு கேட்குறேன்னா, நான் பல தடவை கவனிச்சிருக்கிறேன். நான் சில இலக்கியங்கள் போகும்போது நீங்கள் கூடவே வரமாட்டேன்றீங்க, அதுலேருந்து போயிடுறீங்க. இல்லை நான் எதனா தப்பாக எதனா போகிறேன்னா எனக்கு புரியலன்னு கேட்கும்போது, இவ்வளோ நாள் இதுக்கு தான் காத்திருந்தேன், நல்ல வேலை நீங்களே கேட்டீங்கன்னு உட்காருங்க அப்படின்னு அவர் உட்கார வச்சு எடுத்து சொன்னான். இதெல்லாம் எதுக்குங்க டைம் செலவு பண்ணுறீங்க? சிவனடியார்களுடைய புகழை கேளுங்க. உலகத்தை புரட்சி செய்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை கேளுங்க. இப்படிங்க அப்படிங்கன்னு எடுத்து சொன்ன உடனே அவன் ஆக்சுவலாக எதுக்கு உட்கார வச்சு 5 பேரை பேச விட்டு பார்ப்பான்னா, அதன் மூலம் ஒரு பூஸ்ட் பம்ப் கிடைக்குமா, ஏதோ ஒரு புத்துணர்ச்சி. 5 பேர் 8 பேர் வச்சு பேசும்போது கிடைக்காத ஒரு புத்துணர்ச்சி உங்கள் ஒரு ஆள் பேசும்போது எனக்கு கிடைக்குது. இது என்ன நூல், எதில் இருந்து பேசுகிறீங்க அப்படின்னும் போது, இதை மாதிரி திருத்தொண்டத்தொகை அந்தாதியும் திருத்தொண்டத்தொகை பாடின எங்களுடைய அடியார்களுடைய பெருமை இதை மாதிரினோடனே எனக்கு நீங்கள் டெய்லி இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டான். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பாட்டு எழுதுகிறார் அடியார்களுடைய பெருமையை பற்றி. பெருமையால் தம்மை ஒப்பார், அவங்களுடைய இது யாராலையும் பெருமையால் தம்மை ஒப்பார், பேணனால் எண்ணெய் பெற்றால் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அடியார்களுடைய சிறப்பை பற்றி ஒரு 10 பாட்டு எழுதியிருந்தார். அதை எடுத்து சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. நீங்கள் இதை இது பண்ணக்கூடாது,
அப்போ நீங்களே அடியார்களுடைய பெருமையை சேகரிங்கன்னு சொல்லி இவரை அனுப்பி சிதம்பரத்துக்கு போயிட்டு நான் எப்படிங்க செய்ய முடியும்னாரு. நீங்கள் தான் செய்தாகணும், இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, அப்புறம் பின்னாடி ஆள் இருக்காது, நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி அவர் நடராஜ பெருமான் தில்லையில் வந்து அம்பலவாணரை வணங்கி, எம்பெருமானே எனக்கு இதை மாதிரி சொல்கிறாங்க, நான் அதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியலன்னொன்னே அசிரீரியாக பெருமான் வந்து அடி எடுத்து கொடுக்குறார். உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்து இதை வைத்தே நீ தொடங்குகின்றார். அது வார்த்தை எடுத்து அடி எடுத்து கொடுத்தார். அதை தொடர்ந்து வந்து தான் நம்மளுடைய தெய்வ சேக்கிழார் உட்கார்ந்து இதற்காக எவ்வளவு உழைச்சிருக்கிறார் தெரியுமா? கொஞ்சம் நெஞ்ச உழைப்பு கிடையாது. ஏன்னா இவருக்கு இன்ஃபர்மேஷன் உண்மையிலே இன்னைக்கு திருநீலகண்டரை பற்றி பேசணுன்ட்டு அந்த தெய்வ சேக்கிழார் அருளிய அந்த பாடலுக்கு தான் கொஞ்சம் சேகரித்தேன். சேகரிக்கும் போது எங்க திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியன் இந்த ஒரு வரி அவருக்கு பேஸு, இந்த ஒரு அடி கொஞ்சம் அந்தாதியில் ஒரு 4 லைன் இருக்குது. இந்த திருத்தொண்டத்தொகை அந்தாதியில் திருநீலகண்டரை பற்றி ஒரு 4 லைன் அவ்வளோதான். அதில் வந்து அதிகமாக சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மனையாளோட அவர் பிரிஞ்சு இருந்ததாக மட்டும் அப்படியே சொல்லி அவருக்கு அதுக்கு மேலே மேட்ரு கிடைக்கல, அதோட வந்துட்டார். தெய்வ சேக்கிழாருடைய உழைப்பு 43 பாடல் எழுதுகிறாருங்க அவரு கொண்டி. அந்த ஒரு நாயன்மாருக்கு மட்டும் அவரு எவ்வளவு உழைச்சிருந்தா 43 பாட்டு எழுதுகிறாரு. திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியன் என்ற ஒற்றை வரியில இருந்தோம், நம்பி ஆண்டான் நம்பி அருளிய அந்த 4 அடியில இருந்தோம் பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையை போய் ஆராய்ச்சி தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து 43 பாடல்கள் செய்திருக்கிறார். இவங்க உழைப்பு யாருக்காக? இன்னைக்கு வந்திருக்கிற நமக்காக, நாளைக்கு வரப்போற மற்றவங்களுக்காக. அவங்க செய்யலைன்னா இந்த அடியார்கள் புகழ் யாருங்க தெரியும், யாருங்க குறிப்பிட முடியும்? அப்படிப்பட்ட தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளையும் நம்ம வணங்கணும். இவங்களாம் சைவத்துக்கு ஆற்றிய தொண்டு இருக்குதே அப்பப்பா, அதை விடவே முடியாது. நாயன்மார்களிலும் மிக்கவர்களாக போற்றி கொண்டாடணும். அப்படி இவர் வந்து 11ஆம் திருமுறையில் ஒரு திருத்தம் பண்ணார். எப்படி திருத்தொண்ட தொகை அந்தாதியில் நம்பி ஆண்டன் நம்பி வந்து 60 நாயன்மாரை 63 பேர் ஆக்கினாரோ, 63 பேர் ஆக்கிட்டார்ல, அதே மாதிரி திருத்தொண்ட தொகை பாடிய நம்மளுடைய நம்பி ஆண்டான் நம்பிய 11ஆம் திருமுறைக்கு ஒரு ஆசிரியராக போட்டார். 11ஆம் திருமுறையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று இருந்ததுல, ஒரு பாட்டு பாடினாரே ஒரு அடியார், அதை கணக்கு பண்ண முடியாது. அது ஒரு பாட்டில் ஒரு விஷயம் இருக்காது. அதனால் அந்த இடத்துல தூக்கி புகுத்தி நம்மளுடைய நம்பி ஆண்டான் நம்பிய உள்ள நுழைச்சி 11 ஆசிரியர்களாக இது பண்ணார். அப்புறம் தான் 12 ஆசிரியர்களாக மாறிச்சார். 11ஆம் திருமுறைக்கு 12 ஆசிரியர்களாக கொண்டு வந்து சேர்த்தது நம்மளுடைய தெய்வ சேக்கிழார். சேர்த்துட்டு இவர் அருளிய இந்த 63 நாயன்மார்களுடைய திருத்தொண்ட தொகையை, நம்ம நாயன்மார்களுடைய வரலாறை 12ஆம் திருமுறையாக புகுத்தி இது அத்தனையும் செப்பேட்டில் மாற்றி நடராஜ பெருமான் அந்த யானையில் உட்கார்ந்து ராஜாவே சேவகம் பண்ண தில்லை 4 மாட வீதிகளையும் வலம் வந்து கொண்டு போய் நடராஜ பெருமான் திருவடியில் வச்சாங்க. அன்னையோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எந்த திருமுறையும் யாரும் இணைக்க முடியாது. 12 திருமுறையோட பூர்த்தி. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் பாடல் எழுதிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருட்பிரகாச வள்ளலார்லாம் எவ்வளோ செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம சாத்திரவாதிகள் எவ்வளோ பாடல் பண்ணிருக்கிறாங்க. எதையும் அதில் சேர்க்க முடியல. அவ்வளோதான். 12 திருமுறைனா 12 திருமுறை தான். அந்த 12ஆம் திருமுறையில் பூர்த்தி செய்து எடுத்து போய் வச்சது நம்மளுடைய தெய்வ சேக்கிழார். அதோட முடிஞ்சது. இன்னைக்கு 12 திருமுறைகள் தான் நம்மளுடைய பொக்கிஷம். அந்த 12 திருமுறைகள் தான் நம்மளுடைய பேஸ். அப்படி 12ஆம் திருமுறையையும் அந்த மாதிரி சேர்த்து செய்தது நம்மளுடைய தெய்வ சேக்கிழார். தெய்வ சேக்கிழாரால் தான் இன்னைக்கு பூரணமாக 63 நாயன்மார்களுடைய வரலாறு கிடைச்சது. இல்லைன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸாக மேட்ரு எடுக்க முடியாது. அவர் அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காரு. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு. ஒருத்தரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னாலே, அதுவும் இப்போ காலத்தில் இருக்கிறவங்களை பற்றி எடுக்கணும்னாலே எவ்வளோ கஷ்டம். காலத்தால் முன் சென்றவர்கள். சைவத்தில் சத்தியம் மட்டுமே நிலைக்கும். நிலைக்காத நூலை எழுத முடியாது. நீ போடுற ஒவ்வொரு விஷயமும் உண்மை இருக்கணும், இல்லைன்னா அது நிலைக்காது. அதனால தாங்க நம்மளுடைய கந்த புராணம் கூட கச்சியப்ப சிவாச்சாரியார் பின்னாடி பண்ணிட்டு பிழை இருக்கும், எடுத்துன்னு போயிட்டு முருகர் திருவடியில் வச்சிருவார். அவரும் முருகருடைய அருள் பெற்றவர். மறுநாள் காலையில் பார்த்தா பிழை திருத்தப்பட்டு இருக்கும். ஏன்னா சைவத்தில் பிழை இருந்தால் நிலைக்காது. அப்போ நம்மளுக்கு சைவத்தில் கிடைத்த நூல்கள் அத்தனையும் சத்தியம் மட்டுமே. 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை சத்தியம். திருஞான சம்பந்தர் பாடினது சத்தியம். நாவுக்கரசர் வாழ்க்கை சத்தியம்.
மணிவாசகர் வாழ்க்கை சத்தியம் அத்தனையும் உண்மை. உண்மை இல்லைன்னா நிலைக்காது. உண்மையானவர்கள் மட்டுமே நிலைப்பார்கள் சைவத்திலே. இவங்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறாதாங்க எது டுபாகுரு எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்குறதெல்லாம் எத்தனையோ அப்படி தெரியும். எது உண்மை எது பொய்னா மேலான வேல்யூ தெரிஞ்சுக்கும் போது தான் சீப்பான விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். உயர்ந்ததை தெரிஞ்சுக்கும் போது தான் ஓ இதெல்லாம் அப்போ ஒன்றுமே இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட அடியார்களை நாம் சிந்திக்கும் போது நம்ம சந்திக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சும்மா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இப்பொழுது நம்ம வந்து திருத்தொண்டத்தொகை அருளிய தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவடியும் வணங்குகிறோம். முதல்ல நம்ம வந்து சைவத்துடைய மேன்மை, ரெண்டாவது வந்து நம்பி ஆண்டார் நம்பியுடைய சிறப்பு, ராஜராஜ சோழன் உட்பட்டு அப்படியே கொண்டு யாரெல்லாம் இவங்களாம் இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் நம்ம தெய்வ சேக்கிழாரை அவருடைய திருவடியும் நம்ம வணங்கி கொண்டு திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியன். திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியன் இவரை பற்றி மேக்சிமம் இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்தது என்னன்னா அவர் தில்லையில் இருந்தார் அப்படின்னு நம்பி எடுத்து கொடுத்தார். அவர் குயவர்னு எடுத்தார். அவங்க மனைவிக்கும் அவருக்கும் ஏதோ சங்கல்பம் ஏதோ பிரச்சனை அப்படின்றதோட நம்பி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஃபுல் எஃபெக்ட் போட்டது நம்மளுடைய தெய்வ சேக்கிழார். போயிட்டு தில்லையில் போய் அவருடைய விஷயத்தை கேதர் பண்ணுறார். பார்க்கும்போது அவ்வளோ பெரிய விஷயம் கிடைக்குதுமா. அவர் வந்து குளம் பார்த்தீங்கன்னா குயவர் குளம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பில்டிங்கில் அவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு அவ்வளோ பெரிய பங்களா அப்படிலாம் கிடையாது. சின்ன ஒரு வீடு. அந்த வீட்டுடைய வெளி தோட்டத்தில் உட்கார்ந்து அந்த பானை செய்கிற சக்கரம் இருக்கும். இப்படி மண்ணு கொட்டி வச்சுருப்பாங்க. அப்படியே உள்ளே போனோன்னா ஒரு சின்ன ஒரு ரூமு. அதில் அப்படி படுத்துக்கலாம், இப்படி சமைச்சிக்கலாம். ஒரு பக்கம் சின்ன ஒரு இடம் இருந்துன்னா செய்த பானைகளை ஒரு சேஃப்டி பண்ணுறதுக்கு அப்படியே இவ்வளோதான் ஒரு போர்ஷன். என்னங்க ஆண்டுட்டார், இவ்வளோதாங்க வீடு, இவ்வளோதான். இது வரலாம் அவர் வச்சுட்டு குடும்பம் நடத்துகிறார். ஒரு மனைவி, அந்த மனைவியை பற்றி தெய்வ சேக்கிழார் ஒரு 5-6 பாட்டு பாடிட்டார். அப்படி ஒரு குணவதி, அப்படி ஒரு அழகு, அவ்வளோ ஒரு தன்மையானவள், அவங்க அவ்வளோ சிறப்பானவர்கள். பாருங்க, இவர் அந்த குலத்தில் பிறந்தாலும் சைவ உணவு உட்கொண்டார்னு தெரிவிக்கிறார் நம்மளுடைய தெய்வ சேக்கிழார். அவர் வந்து மற்ற மாமிச உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் சைவ உணவிலே வாழ்ந்திருக்கிறார். அது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அந்த குலத்தில் பிறந்து அப்படி வாழ்வது என்பது ரொம்ப பெரிய விஷயமா. அதில் அவர் வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கிறாருன்னு ஒரு குறிப்பு எடுத்து சொல்கிறார். இது நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்னைக்கும் பொய் சொன்னதே இல்லைன்றார். இதுதாங்க கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுகிறார், அவர் என்னைக்கும் உண்மை நீதி தவறாது வாழ்ந்தார். அவர் வந்து பொய் சொன்னதே கிடையாது. உண்மை மட்டுமே அவர் பேசுவார். இந்த தன்மை பெற்றவர். இது போதாத குவாலிஃபிகேஷன். நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுறதுல ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தை நின்ற நிமல அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்த தேவன் அடி போற்றி, ஆறாத என்பம் அருள்மலை போற்றி அப்படின்னு 8 போற்றி சொல்வது நம்ம சாத்திரத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. 8 போற்றி சொல்லுப்பா டெய்லி அப்படின்னு சொல்கிறாங்களே, ஓ இந்த 8 போற்றி தானான்ட்டு நான் நினச்சேன். அப்புறம் தான் பின்னாடி தெரியுது இந்த 8 போற்றி சொல்லல, அவங்க சொன்ன சிவன்கிட்ட நிறையா இருக்கக்கூடிய 8 போற்றியில் பொய் மறுத்தல், புலால் மறுத்தல், உண்மை மட்டுமே பேசுதல், சத்தியத்தை கடைபிடித்தல், பிறர் மனதை துன்பப்படுத்தாது வாழ்தல். இந்த 8 போற்றி டெய்லி நீ சிவனுக்கு செய்கின்றார். எத்தனை பேர் சிவனுக்கு பண்ண முடியும் இந்த போற்றியை? 8 போற்றிய சிவனுக்கு பூ போடுறதுன்னு நம்ம நினைச்சா இவங்க சொல்ற போற்றி வேற மாதிரி இருக்குது. உண்மையை கடைபிடிக்கணுமா, பொய் சொல்லாது இருக்கணும், பிறர் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த நெறியெல்லாம் போட்டு 8 போற்றி நான் எப்படிங்க கடைபிடிக்க முடியும்? அந்த 8 போற்றி செய்தவர் நம்மளுடைய திருநீலகண்டத்து குயவனார். உண்மை தவறாது இருந்தார், சைவ உணவு உட்கொண்டார், புலால் மறுத்தார். அதே மாதிரி அந்த குலத்தில் பிறந்து அவர் செய்துட்டு இருந்தார். என்ன ஒன்றுனா, நான் சொன்னதே தான், சிவனை வழிபடுவதை காட்டிலும் தொண்டு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்படி இவர் மேற்கொண்ட தொண்டு என்னன்னா, இவர் தில்லையம்பதியில் பிறந்ததே பெரிய தவம். அந்த ஊரில் பிறந்தாலே போதும். அப்படி ஒரு சிறப்பு மிக்க இதில் இருந்துட்டு அன்னைக்கு வாழ்ந்த எத்தனை அந்தணர்களுடைய பேர் இன்னைக்கு தெரியும். நடராஜரையை தொட்டு பூஜை பண்ணார்கள். வருஷத்துக்கு நடராஜருக்கு 6 தடவை தான் அபிஷேகம். 3000 தீட்சிதர் இருந்தாலும் அந்த ஆண்டுக்கு 6 பேர் தான் பண்ண முடியும். அது யார் பேர் வருதோ அந்த சீட்டு எழுதி குலுக்கி எடுப்பாங்க. அந்த பேருக்கு உரியவர்கள் தான் அந்த
நடராஜரை தொட்டு பூஜை பண்ணலாம் அன்னைக்கு. அதோட அவருடைய ஆயிலில் அவர் நடராஜரை பூஜை பண்ண முடியாது. நான் நித்திய பூஜை சொல்லலை, அபிஷேகம் 6 அபிஷேகத்துக்கு. அப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசு நீலகண்டர் வாழ்ந்திருந்தார்னா அந்த 60 ஆண்டுக்குள்ள எத்தனை 6 நடராஜர் அபிஷேகம் நடந்திருக்கும். அன்னைக்கு நடராஜரை தொட்டு நேரடியாக பூஜை பண்ண எத்தனை தில்லைவாழ் அந்தணர்கள் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு யார் பேர்னா நிலைச்சுதான் நடராஜரையே பூஜை பண்ணாருங்க. இன்னைக்கு நிலைச்சது பேர் யாருது? நீலகண்டர் ஒருவர். அப்போ சிவனை போய் நான் தொட்டு பூஜை செய்வதை காட்டிலும் உன்னுடைய தொண்டு உண்மையானால் காலங்காலத்துக்கு நீ நிலைப்ப. தொண்டுதான் மேட்ரு. கூடையா பூ கொட்டினாங்க, கை வலிக்க ஒரு குடம் பால் இல்லை, பாலே 1000 குடம் ஊற்றுவாங்க. நடராஜர் அபிஷேகம் பார்த்துக்கிறீங்களா? தில்லையில் குடமா பாலே 2 மணி நேரம் அபிஷேகம் ஆகும், தேனே 3 மணி நேரம் அபிஷேகம் ஆகும். மொத்த அபிஷேகமே காலைல 8 மணி ஆகிடும், நைட்டு 2 மணிக்கு தொடங்கினா. அவ்வளவு ஒரே ஆள் தான் பண்ணணும், கூட சப்போர்ட் கூட பண்ண முடியாது. இவர் கொட்டினார்னா கீழே வந்து வாருவாங்களே தவிர அவ்வளோதான், அவர் கையால் தான் பண்ணணும். அப்படி சிவனை தொட்டு பூஜை செய்த அந்தணர்களை விட சிவபெருமான் உள்ளத்திலே குடிகொண்டது இந்த மாதிரி அடியார்கள் தான். எங்கேயோ பானை செய்துன்னு படுத்திருந்த ஆளுங்க, நிலைச்சு நிற்கிறாருங்க. இன்னைக்கு வரலாம் நம்ம அவர் பேசுறது, அவருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை அடியார்கள் வந்துக்கிறோன்னா அவன் சத்தியம் அதுதாங்க, அவங்க வாழ்ந்த சத்தியம் அதுதான். தொண்டு ஒன்றே நிலைக்கும். அவர் கொண்ட தொன்று என்னன்னா வெறும் பானை செய்தார், அவ்வளவுதான். அவர் குடும்பம் பழைப்பதற்கு பானை செய்தார், மண் பானை செய்தார். அதில் அவர் கொண்ட குறிக்கோள் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ஏழை அடியார்களுக்கு இந்த ஒரு 10 பானை வித்துதுன்னா ஒரு பானையை அவருக்கு இலவசமா ஏதோ திருவோடோ ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவார். இப்படி கொடுத்து அனுப்பும்போது பல ஓடு, அந்த காலத்தில் ஓடு தான் பயன்படுத்துவார்கள். இன்னைக்கு மாதிரி வெங்கல பாத்திரமோ சில்வரோ அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. சிவனடியார்கள் மண் ஓடு தான். மண் ஓடு கிட்டத்தட்ட 1 வாரமே தாங்காது, அதனுடைய தண்ணி ஊறி இதுவாகி உடச்சின்னா அவங்களே துறவிகள், அவங்க கிட்ட ஒத்த பைசா இருக்காது. இன்னைக்கு சாமி கும்பிட்றன்ற பேரில் பல பேர் துறவின்ற பேரில் எவ்வளோ பணம் வச்சிருக்கான், அக்கௌண்ட்டில் அவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இங்கே சாவி அங்கே சாவி ஏதேதோ. ஆனால் சத்தியமான அடியார்கள் அவர்கள் ₹1 அவர் கையில் இருக்காது, அடுத்த ஓடுக்கு கையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஓடு இருக்காதுங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இவர் தானமாக கொடுத்தார். அப்படி தானம் வாங்க வரும்போது அவர்களுக்கு ஓடு கொடுக்கும்போது பார்ப்பார், அவங்க கட்டியிருக்கிறதோ கோமணம், அதில் 2-3 இடத்துல கீழ் சிலை பார்த்தார். சிவசிவா சிவசிவா. இந்த அடியார்களுடைய கோபினம் மட்டுமே அவர்களுக்கு அடைக்கலாம், அதுலயே 2 ஓட்டம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னு 2 பானையில வித்த காசை எடுத்து போயிட்டு 2 கோமணம் வாங்கி வந்து அடுத்த நாள் கோமணத்தையும் கொடுத்தார். ஓடு அவர்கள் மானத்தை மறைக்க ஒரு கோபினம் வச்சு, ஐயா இந்தாங்க. அவருக்கு நாங்க வருமானம் வரப்போகுது, எத்தனை காசு, ஒரு பானை வித்தா என்ன கிடைக்கும்? இன்னைக்கு நம்ம அவ்வளோ சம்பாரிச்சு ₹1 ஒருத்தனை தர முடியுதா? ஏன்னா அதை நம்பி எத்தனையோ செலவுகள். சம்பளம் கையில் வரத்துக்கு முன்னாடியே எதுக்கு அனுப்பணும், யார் யாருக்கு இந்த மாதம் கடன்கள் டியூ போச்சு, என்னத்துக்கு சம்பாதிக்கிற, எதுக்குன்னு தெரியாதே ஓடிங்கிறோமே. ₹1 நிறுத்த முடியலையே. அவ்வளோ 80,000 சம்பாதிக்கிறவன் கடன்றான், 1.5 லட்சம் சம்பாதிக்கிறவன் கடன்றான், 10,000 சம்பாதிக்கிறவன் கடன்றான். அப்போ என்னடா வாழ்க்கை? 4 நாள் சம்பாரிச்சு அதில் தொண்டு செய்தாயா அவன்? நம்மளால பண்ண முடியலையே. எதை நோக்கி போகிறது காலம்? அன்னைக்கு அந்த நாளில், ஏன்னா நம்ம தான் அங்கே 2த்தையும் பார்த்தோம், நம்ம தான் அதுக்கு புண்ணியம் பண்ணவங்க. டெக்னாலஜியும் பார்க்குறோம், என்னோட பெரியவங்களா இருக்கு, உங்களுக்கு இன்னும் தெரியும். டெக்னாலஜி இல்லாத காலத்தையும் பார்த்தோம், டெக்னாலஜி டெவலப் ஆகி இன்னைக்கு எந்த நிலைக்கு போயிருக்கிறதையும் பார்த்தோம். 2த்தையும் பார்த்த புண்ணியவான்கள் நம்ம. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு தெரியாது, எல்லாம் டெக்னாலஜி காலமாகி போச்சு. அன்னைக்கு அம்மா கிட்ட போய் வடை செய்து கொடுன்னா எடுத்து பருப்பை போட்டு அதில் ஆட்டி அரைச்சி இதப்பா அப்படின்னு ஒரு வடை செய்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அன்னைக்கு மிக்சி கிடையாது, அதை ஊற வைக்கணும், ஊற வச்சு அதை போட்டு அந்த கல்லில் அந்த ருப்பி அதை எடுத்துன்னு போயிட்டு பதப்படுத்தி அதை எடுத்து இது பண்ணி வடை சுட்டு எண்ணெயை கொதிக்க வச்சு, அன்னைக்கு கேஸ் டப்புன்னு ஆன் பண்ணோடலாம் எரியாது, கட்டையை மூட்டி கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்தி ஊதி 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 புகை வர வச்சு எப்படியோ அதை சுட வச்சு எடுத்து வடை எடுத்துகிட்டு வந்து இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் மேலே உட்காந்து டிவி பார்த்துனே சாப்பிட்லாம்.
இன்னைக்கு எல்லாம் இன்ஸ்டன்ட். அப்படி ஆன் பண்ண உடனே கேஸ் ஆன் ஆகுது, அப்படி போட்ட உடனே கிரைண்டர் அடிச்சு தள்ளுது, அப்படியே போட்டு 2 நிமிஷத்துல வடை ரெடி. ஆனால் உனக்கு எங்கே டைம் இருக்குது? கேட்டால் டைம் இல்லையே. அன்னைக்கு அவ்வளோ நேரம் செலவு பண்ணியும் உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து டிவி பார்க்குற அளவுக்கும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு பார்த்து பேசுகிற அளவுக்கும் நேரம் இருந்தது. இன்னைக்கு அவ்வளவு எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் நடக்குது, ஆனால் யாருக்கும் நேரம் இல்லை. அப்போ எங்கேயோ பிழை இருக்குது இல்லையா? எங்கேயோ பிழை நடக்குது, இதில் ஏதோ சிக்கல் இருக்குது. இப்போயே அது நம்ம உஷாராயிடும் வேணாமா? டேய் இது சரியான ரூட்டே கிடையாதுடா, இது எங்கேயோ இழுத்தும் போது நம்ம இதுல தப்பிச்சுட்டோம்னு யோசனை வர வேணாமா? இந்த உலகத்துல 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. 2 விதமான மக்கள். ஒன்று மாயையிலே மூழ்கி என்னன்னே தெரியாத செத்து போறது, இன்னொன்று மாயையை விட்டு பிரிந்து அதுதான் தெரிஞ்சுன்னு விலைக்கு வர்றது. இதுல நம்ம 2த்துல எதில் போறோன்றது தான் நம்ம லைஃப். என்னன்னே தெரியாத அதுலயே மூழ்கி அதுலயே ஊறி அதுலயே தெளிச்சு செத்து போயிடுறோம், யூஸே கிடையாது பிறவி. இப்படி ஒரு டைப்பு. இன்னொன்று ஆஹா இது ஏதோ டேஞ்சரான விஷயம், இது ஏதோ டேஞ்சரான சப்ஜெக்ட் அப்படின்னு அதில் திரும்பி லைஃப்பை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி மாற்றிக்கக்கூடியது. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாம் நம்ம ரெண்டாவது ஆளா. ஏன்னா மாயினா என்னென்ன தெரியாத அதிலே மூழ்கி பல பேர் நம்ம பார்க்குறோம்ல இந்த காலத்தில், என்னென்ன தெரியாத வாழ்ந்துங்கிறானே. அதனால நம்மளை சாமி எவ்வளோ மேன்மைப்படுத்திருக்கிறார். நம்மளுக்கு ஏதோ புரியுது இல்லை, ஏதோ இப்போ நம்பினா கேட்கறதுக்கு இத்தனை பேர் இவ்வளோ பொறுமை இருக்குதே. அப்போ சாமி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருல, நம்ம மேலே தனி பெரும் கருணை வச்சிருக்கிறாரு, நம்ம அதுக்கு கொண்டாடிக்கணும். இன்னும் நம்ம சீர்மைப்படுத்திக்கலாம். நம்மளாம் கிட்ட வச்சிருக்காரு. அதனால தான் இது நிறைய பேர் ஐயா எனக்கு அவ்வளோ துன்பம் எனக்கு தான் காட்டுது, அநியாயம் பண்ணுறான், கண்ணுக்கு நேராக தெரியுது சாமி, அவனெல்லாம் விட்டு வச்சிருக்காரு சாமி, அவனெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரா, அவருக்கு நன்றியே கிடையாதா, ஏன் இப்படி பண்ணுறாருன்னா ஒரு காஃபி எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அப்படி காஃபி நான் குடிக்கும்போது நல்ல சட்டைங்க, நல்ல சட்டையாக போட்டு இதில் அப்படியே ஊற்றி கரையாயிடுச்சு. இப்போ குடிக்கும்போது இப்படி ஊற்றிக்கிச்சு, போடு அடுத்த வாரம் துவச்சிக்கலாம் அப்படின்னு விடுவோமா? உடனே அஜிஜோ நல்ல சட்டையாச்சு ஒன்றே ஒன்று தானே இருக்குது அப்படின்னு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுவோம். இதுவே நீங்கள் காஃபி போடும்போது அந்த இடத்துல அந்த மேடையில் காஃபி கொட்டிச்சுன்னா அங்கே ஒரு துடைக்கிற துணி வச்சுருக்க மாட்டீங்க, அழுக்கு துணி, அதை அப்படி தொடச்சி ஐயோ இதில் பட்டுச்சே அப்படின்னு உடனே கும்மிக்கிடுவீங்களா? அது துவைக்கிறதுக்கு ஒரு நாள் வச்சுருப்போம், அமாவாசையோ பௌர்ணமியோ என்னைக்காச்சும் ஒரு நாள், அதை அன்னைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு நாள் வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பட்டு புடவை கட்டி போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க, காஃபி போட்டு வந்து கொடுத்தோடனே அப்படி குடிக்கும் போதே ஊற்றிச்சு 55,000 ரூபா பட்டு புடவை, அடுத்த வாரம் துவைச்சிக்கலாம்னு விடுவீங்க. உடனே எடுத்து அது என்ன பண்ணுறது, ஐயோ இதை சுத்தம் பண்ணணுமே எடுத்து க்ளீன் பண்ணிட மாட்டோம். அந்த மாதிரி உடனுக்கு உடனாக நம்மளுக்கு இதை உடனடியாக சாமி கிளியர் பண்ணுறாருன்னா நம்மளை பட்டுப்படையோட உயர்ந்த நிலையில் சிவபெருமான் வச்சுக்கிறார். சிலதெல்லாம் துவைக்காத வச்சுக்கிறார், அதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் குமுக்கினார்னா அன்னைக்கு காலியாது. அதெல்லாம் வெயிட்டிங் பண்ணி ஒரு நாள் துவைப்பார். அப்போ நீ நினச்சிக்க நீ பட்டு பறவையா இல்லை அழுக்கு துணியான்னு நினச்சிக்கோ. அப்போ எனக்கு உடனுக்கு உடனாக எனக்கு சாமி தண்டனை கொடுக்குறாரு, நான் செய்த உடனே எனக்கு காட்டுறாரு. எனக்கு துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குதுன்னா உன்னை உயர்ந்த நிலையில சாமி வச்சிருக்கிறார். அதனால தான் உடனுக்குடனே உன்னை கிளீன் பண்ணிடுறார். சிலரெல்லாம் வச்சிருப்பார், அன்னைக்கு வச்சு குமிக்கி துவைச்சு போட்டாருன்னா தெரிஞ்சு போடும் அன்னைக்கு. அதனால அதை கண்டு நீங்க கவலையே படாதீங்க. ஏமா நம்மளை அவர் எந்த லெவலில் வச்சுக்கிறாரு பாருங்க. நம்மளுக்கு தெரியலங்க அவர் என்ன கண்டென்ட்ல நம்மளை வச்சுக்கிறாருன்னு. அவரை போய் என்னத்த சொல்றது. சரி அதான் நம்ம நாயன்மாருக்கு வருவோம். அப்படி அந்த சூழ்நிலையிலும் அவர் 10 அடியார்களுக்கு தொண்டு செய்தார்மா. ஏதோ பானையோ ஓடோ ஏதோ கொடுத்து அவர் குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். ஆனால் ஒரு இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னு ஒரு வழி சாமி குறிப்பிடுகிறார். என்னன்னா அவர் மனைவியோடு இருந்த போதில் அவர் குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இவர் கொஞ்சம் இளமை காலத்தில் அப்படியும் இப்படியும் இருந்துருக்கிறார். அது அவருக்கு தப்பாக தெரியல, சில பெண்களோடு தவறாக இருந்திருக்கிறார். அப்படி இருந்து அந்த சப்ஜெக்டை பற்றி அவங்க மனைவி கிட்ட சிலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏமா இது மாதிரி உங்கள் கணவர் எங்கள் வீட்டுக்காரர் நல்ல பக்தியானவர், சிவன் மேலே அன்பு கொண்டவர். ஏன்னா அவர் எந்த செயலை செய்தாலும், என்ன சாப்பிட்டாலும், என்ன தொழில் செய்தாலும், சும்மா ஒருத்தர் உட்கார்ந்துருக்கும் போது, பானை செய்யும் போது எந்த நேரத்தில் திருநீலகண்டம் 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 திருநீலகண்டம்னே சொல்லி நிற்பார். அது எப்படி அவருக்கு வந்ததுன்னே தெரியல. அவருக்கே இயற்கையாக அந்த மந்திரம் வந்து அவருக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அதுவும் எதனால் அந்த நாமம் வந்தது அப்படின்னு அவருக்கே தெரியல. அவர் இயல்பாக அதை சொல்லிகிட்டே தான் செய்வார். பானை செய்தார்னா திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு செய்வார். யாருக்கு நான் கொடுத்தா திருநீலகண்டம்.
தான தர்மம் இப்போ தொண்டு செய்யணும்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் கூட ஏதாச்சும் விருப்பப்பட்டு ஏதோ தொண்டு செய்கிறீங்க, யாருக்கோ மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறீங்க, இல்லை ஏதோ பசுக்கோ பூனைக்கோ நாய்க்கோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை அப்படி கொடுக்குறீங்கன்னா இது நான் கொடுத்தேன் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எம்பெருமான் கொடுத்தார், கொடுக்க சொல்லி கொடுத்தார். நீ சிவன் பக்கமா அதை திருப்பினா 2 விதமான புண்ணியம் இருக்குது. இதுவும் புது சப்ஜெக்ட். புண்ணியம் 2 வகைப்படும். ஒன்று பசு புண்ணியம், இன்னொன்று சிவ புண்ணியம். 2 வகை புண்ணியம் உண்டு. பசு புண்ணியம் அப்படின்னா என்னன்னா, நீ சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்கிட்ட போய் அதை சக்தி எடுத்துக்கிட்டு ஜீரணாகி கழிவுகளை வெளியே தள்ளிடும். மறுபடியும் பசிக்கும், நீ சாப்பிட்டு மறுபடியும் கழிவு வெளியே போயின்னு இருக்கும். சாப்பிட கழிவு வெளியே போக, சாப்பிட கழிவு வெளியே போக, இப்படியே போயிட்டு இருக்கும். அதனால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. நீ சாப்பிட்ட ஆகாரம் உள்ளே நின்று ஸ்டாண்டர்டாக உனக்கு சக்தி செய்யணும்னா அதுக்கு தான் வழி 2. ஒன்று பசு புண்ணியம் என்பது என்னன்னா, நீ சாப்பிட்டு அது வெளியே போகிற மாதிரி அந்த புண்ணியம் அதனுடைய வேலையை செய்து அது வெளியே போயிடும். அதனால் உனக்கு யூஸ் கிடையாது. இது நாள் வரையிலும் நம்ம செய்ததெல்லாம் பசு புண்ணியம் தான். ஏன்னா செய்யும்போது ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த பேனை வாங்கி கொடுத்தேன், ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த மோர் கொடுத்தேன், ஏதோ என்னால் முடிஞ்சது 2 பேர் சாப்பாடு போட்டேன், ஏதோ என்னால் முடிஞ்சது வாழைப்பழம் கொடுத்தேன் அப்படின்னு நீ நினைச்சவரில் பசு புண்ணியம். அந்த பசு புண்ணியத்தினால என்ன ஆகும்னா, அதனால கிடைக்கிற வேல்யூ, அதனால 1% உனக்கு புண்ணியம்னா அந்த புண்ணியம் மட்டும் நீ அனுபவிச்ச பின்னாடி அது ஓடிடும், கழிவு மாதிரி ஓடிடும். அது ஓடாம நிலைச்சு நின்று உன்னை கடை தட்டுறதுக்கு அது பயன்படுத்தணும்னா அது சிவ புண்ணியமாக மாத்திக்கணும். பசு புண்ணியத்தை சிவபுண்ணியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வித்தை என்னன்னா, நீ எதை கொடுத்தாலும், நீ பிறருக்கு எதை தந்தாலும், நீ எதை கொடுத்தாலும் அது சிவனுக்காக, சிவன் கொடுத்து நான் கொடுத்தேன் அப்படின்னு சிவனை மையப்படுத்தி நீ கொடுத்தேன்னா அது சிவபுண்ணியமாக மாறும். சிவபுண்ணியம் என்னைக்கும் செலவாகாது. சிவபுண்ணியத்தை பயன்படுத்தி கடை தெரியலாம். அது அக்கௌண்ட்ல மைனஸ்லேயே போகாது. நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் இருந்தால் 800 ரூபாய் எடுக்கலாம், 1500 ரூபாய் எடுக்க முடியுமா? அந்த அக்கௌண்ட்ல எடுக்கலாம். சிவன் அக்கௌண்ட்ல சிவ புண்ணியமா மாத்திட்டா அது எம்டி ஆகாது, எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அருள் செலவாகாது, அருள் செலவாகுது. அதனால தான் சிவ புண்ணியமா மாத்திக்கணும். இதை செய்தவர்கள் தான் நம்மளுடைய நாயன்மார்கள். அவர்கள் கொடுக்கும்போது தான் கொடுத்ததா நினைக்க மாட்டார்கள். எம்பெருமான் ஈசன் கொடுக்க தந்தேன் அப்படின்னு கொடுப்பார். அப்படி கொடுத்து கொடுத்து அது சிவபுண்ணியமாக மாற்றிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் ஒரு ரேர் இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் பயன்படுத்தினா நம்ம லைஃப்பில் இதே பிரிவில் சிவனை தரிசனம் பண்ணலாம். சிவனுடைய உத்தரவுகள் நம்ம செவிக்கு வரும். அவனுடைய பார்வைக்கு நம்ம வெளிப்படுவோம். நம்மளை கடை தேற்றிடுவார். குழந்தை மலம் போனால் அதை கழுவி சுத்தப்படுத்தி புது டவுசரோ பவுடர் கிவுடர் ஒத்தி எப்படி அம்மா தூக்கிறாள்ல, ஐயா நீ மலம் போயிட்ட நீ ஓடுன்னு அடிச்சே விரட்டுவான். எவ்வளோ அசுத்தமாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி எப்படி தூக்கி வச்சு கொஞ்சிக்கிறாலும் அது மாதிரி கொஞ்சிப்பான். நம்ம எவ்வளோ பண்ணியிருந்தாலும் இது வரல எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கோ, நம்மளை சுத்தப்படுத்தி அவனை தூக்கி மடியில் வச்சுப்பான். அதற்கான இதுதான் இது. சிவபுண்ணியமாக மாற்றிக்கணும். சிவபுண்ணியமாக மாற்றிட்டா எல்லாம் வேலை முடிஞ்சுது. இது ஒரு அவங்க மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது வந்து இவர் செய்தார். ஒரு பரத்தையர் பால் இன்பத்துறையில் எளியலானார் கொஞ்சம் இருந்ததுனால இவர் திருநீலகண்டன்ற நாம மட்டும் சொல்லிட்டு இருந்தார். டைம் ஆயிடுது தானே, முடிச்சிடலாம்ல? இதெல்லாம் என்னம்மா இன்னும் பேசலாமா? எப்படிங்க, என்ன சொல்றீங்க? சரிங்கம்மா. இந்த இவரோட சொல்லி பூர்த்தி செய்து, ஏன்னா எல்லாரும் தூரமாக போக வேண்டியது தெரியுதா? சிவசிதம்பரம் சிவராத்திரி மாதிரி ஆயிடும். சத் சங்கத்தில் இவ்வளோ மேட்டர் பேச முடியாது, அதில் வேற 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 போயிடுது, அது எப்படியோ போயிடுது. அப்படி திருநீலகண்ட நாயனார் வந்து நல்ல இல்லறம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. அந்த இவர் தவறான வழிக்கு போனதை வந்து பல பெண்கள் வந்து அவங்க பக்கத்து வீட்டு அம்மா எதிர் வீட்டு அம்மாலாம் வந்து சொல்கிறாங்க. சொன்னதை அந்த அம்மா நம்பலை. என் கணவர் வந்து சிவபக்தர், சிவனடியார்களுக்கு தொண்டு செய்பவர், சிவபெருமானுடைய திருநீலகண்ட நாமத்தை சொல்பவர், அவர் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படின்னு சொல்லி நம்பலை. நம்பாத இருந்தாங்க. ஒரு நாள் வந்து இவர் தாமதமாக வருகிறார் வீட்டுக்கு. வீட்டுக்கு வரும்போது இந்த அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன
என்னங்க லேட்டுன்ற போது இவர் தான் உண்மையை சொல்கிறாராச்சு. உண்மை எங்கே வந்து சிக்கலில் பிறக்குது பாருங்க. ஒரு பொய் சொல்லியிருந்தா கூட முடிஞ்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு நாயன்மாரை இழந்திருப்போம். அவர் அன்னைக்கு ஒரு பொய் சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி நம்ம ஒரு நாயன்மாரே கிடையாது. அன்னைக்கு அவர் சொன்ன உண்மை தான் இன்னைக்கு ஒரு நாயன்மார் நம்மளுக்கு கிடச்சிது. சத்தியம் இன்னைக்கு நிலைக்கும். அவர் என்ன சொன்னார்? ஆமாம், இது மாதிரி இது மாதிரி போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அவங்களுடைய வார்த்தையில் கத்தி அடித்து விரட்டி, அப்படிலாம் விரட்டிலாம் விடலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தவறு பண்ணிட்டீங்க, இது மாதிரி செய்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு அவங்க பாட்டுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சப்ஜெக்ட் சொல்கிறார் அவர். அவங்க அப்படியே இருந்தில்ல, இன்றைக்கி இருக்கிற பெண்களாக இருந்தா போயா நீ வேற நான் யாரை பார்த்துக்கலாம்யா, இதோட நீ எப்படி சாப்பிட்ற பார்க்கலாம், இதை நீ எப்படி பண்ணுற பார்க்கலாம், ஒன்றும் இல்லை அதுக்கு அந்த வரும் இல்லைங்களா. என்னையா கேட்ட எங்கள் வீட்டை பற்றியா பேசிட்டேன், இன்னைக்கு நைட்டு நீ உனக்கு எப்படி தோசை கிடைக்குது பார்க்குறாரு, உன் ட்ரெஸ்ஸை யார் துவைக்கிறா பார்க்கலாம், என்னென்னமோ நடக்குதேம்மா. அந்த அவ்வளோ பெரிய இது பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. அந்த அம்மா எந்த வேலைக்கும் குறை வைக்கலையா. அவர்கள் என்ன பண்ணணுமோ செய்வாங்க, என்ன சமைக்கணுமோ செய்வாங்க, என்ன வேணும் என்ன இது பண்ணணும், அவர் ஆடையை துவைக்கிறது எல்லா பணிகளும் செய்தார்கள். எல்லாமே கணவருக்கு செய்தார். செய்து முடிச்சுட்டு அப்படியே படுத்துப்பாங்க. மற்றபடி எதுவும் பேச்சு கிடையாது. என்னவோ அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அவங்க கடமைகள் எல்லாத்தையும் செய்வாங்க. செய்துட்டு அந்த அம்மா படுத்துப்பாங்க, இவர் படுத்துப்பார். அந்த ரூம்லயே இடமே இல்லையே. இந்த பக்கம் பானை அடுக்கியிருக்கோம், அந்த பக்கம் சமைச்சிக்க வேண்டியதான், இப்படி ஒரு மூலையில் படுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான் இடம். இதில் இன்னொரு குறிப்பும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. நீலகண்டருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிணப்புனால அடித்து வெளியே தடுத்துறா. வடிவேல் ஒரு படத்தில் கதவு திறந்த போன அப்படின்ட்டு போனேன். அந்த மாதிரிலாம் பண்ணலைங்க. என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து வெளியே படுத்துக்கணுமா, தலைகாணி எடுத்துன்னு சினிமாவெல்லாம் பார்க்குறோமே, வீட்டில் சண்டைன்னா தலைகாணி எடுத்துன்னு வெளியே வந்துடுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. அது மாதிரிலாம் இல்லை. இவங்களும் ஒரே அறையிலே ஒரே இடத்துலையே படுத்துக்கிறாங்க. சண்டை போட்டதுனால வெளியே வந்து படுக்கிறது அந்த மாதிரி சப்ஜெக்டே கிடையாது. இவங்க எல்லாம் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஆனால் யாரும் டச் பண்ணிக்கலாம் அவங்க ரெண்டு பேரும். இப்போ இந்த விஷயம் வந்து இவங்களுக்குள்ள சண்டைன்னு யாருக்கும் தெரியலையே. இவர் வந்து வெளியே படுத்தாருன்னா அண்ணன் வெளியே வந்து படுத்துக்கிறாரு, மார்கழி மாதம், அதுவும் இவ்வளோ குளிரில், என்னென்ன வீட்டில் பிரச்சனை அதுக்குன்னே வருவான் ரெண்டு பேர், இது மாதிரிரா அது மாதிரிரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுடைய பிரச்சனை வெளியே போகும். இப்போ இங்கே வெளியே போகலை, இந்த மேட்ரு வெளியே போகலை, இவங்களோடைய முடிஞ்சு போச்சு. இவர் பாட்டுன்னு அவங்க பாட்டுன்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, இப்படி இருந்த தருணத்தில் மனைவியை சமாதானப்படுத்தணும். அப்பதான் காலம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அப்படி அன்பா அவங்கள கொஞ்சற மாதிரி போய் அவர் அன்னைக்கு போயிட்டார். அப்போதான் வந்தது ஒரு பிரச்சனை. இந்த அம்மா சொல்லுச்சு, தீண்டு வீராயில் எம்மை திருநீல கண்டம்னுச்சு. என்னை தொடாதீங்க, திருநீல கண்டத்து மேல் ஆணைன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. என்னது, தீண்டு வீராயில் எம்மை திருநீல கண்டம்னாங்க. அத சொன்ன உடனே அவரு சுட்டு போச்சு உடம்பு, அவ்வளவுதான். அப்படியே ஒரு நெருப்புல கால் வச்ச மாதிரி ஆயிட்டார். ரொம்ப அவரால் நினைச்சு பார்க்க முடியல. வேற எதனா சொல்லியிருந்தா கூட அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பார். திருநீல கண்டம்னாங்க பாருங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா என்னைன்னு அது எம்மைன்னு சொன்னதுனால மற்றொரு பெண்களையும் மனதாலும் தீண்டேன்னார். முடிஞ்சு போச்சு. அது என்னைன்னா அவங்களோட முடிஞ்சு போயிட்டுருக்கோம். அவர் மறுபடியும் வெளியே மாதிரி வட்டாட்சின்னு இருக்கலாம். இவர் என்ன சொல்லிட்டாங்க, என்னைன்னு சொல்லாத எம்மை என்பதனாலே அது அத்தனை பெண்களையும் மனதாலும் தீண்டேன். மிகப்பெரிய தத்துவம், அது மிகப்பெரிய தத்துவம். அத்தோட முடிஞ்சது. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் நடுவில் இருந்தது திருநீலகண்டம் மட்டும்தான். இந்த மேட்ரு அவருக்கு அவருடைய மனைவிக்கு சிவத்துக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. இவங்க பாட்டுன்னு இப்படியே இருந்தாங்க. இளமை காலத்திலே எவ்வளோ 16 வயசு தான் இருந்திருக்கும். ரொம்ப இன்னைக்கு மாதிரி 30 வயசுல கல்யாணம் பண்றோம், 40 வயசுல கல்யாணம் இல்லை. அன்னைக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. சின்ன வயசுலயே அவர் ரொம்ப சின்ன வயசுலயே இந்த மாதிரி சபதம் எடுத்தாங்க. இதுல ஹைலைட் என்னதுன்னா, மனதாலும் தீண்டேன்னாரு பாருங்க. ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான இடம் அது, ரொம்ப டிஃபிகல்ட்டான இடம். இன்னைக்கு பல மகான்கள் சொல்ல முடியாது, சில சாமியார்கள் ஏமாத்துறாங்களே. பல பேர் பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ செய்தி பார்க்குறோம். மனதால தீண்டாதகிறானா,
எத்தனை வயது முதிர்ந்த பெரியவர்கள், இன்னைக்கு எவ்வளவு நியூஸ் பார்க்குறோம், வயது முதிர்ந்த பெரியவர்கள் உடல் ரீதியாக தான் தளர்ந்துடுறான்றது ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட் இது. முக்திக்கு அடுத்த நிலையில அப்படி போய் சிவன் திருவடியில சேர்ற தருணத்துல எத்தனை பேர் சரிஞ்சு வந்தான் தெரியுமா இந்த இடத்துல? ஏன்னா காமம் என்பது ஒரு புலன் வேலை இல்லை, 5 புலன்களான வேலை. காமத்துக்கு 5 புலன், ஒரு புலன் கட்டுப்படுத்தினால கட்டாகிற விஷயம் கிடையாது. 5 புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பொருந்தியவனுக்கு மட்டும்தான் காமத்தை அடக்கக்கூடிய வழி பிறக்கும். ஒரு புலன் விட்டா கூட போச்சு, அது தூக்கின்னு வந்துடும், இட்டுன்னு வந்துடும். சாதாரண வேலையா பார்த்துக்கிறாரு குயவன். குயவன் சாதாரண வேலையா பார்த்துக்கிறாரு. 5 புலன்களையும் தன் கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கிறான்னா என்னங்க மேட்ரு? எந்த பெரிய தவ யோகியும் செய்ய முடியல. என்னங்க ஒத்த காலில் நின்று தவம் பண்றான்? என்னங்க தவம்? அஷ்டாருங்க நம்மால். சாதாரண விஷயமா? கைலாயத்தில் அதுக்கான சூழ்நிலையே கிடையாது. அங்கேயே சுந்தரர் எட்டி பார்த்துட்டாரு. பூலோகம் அதற்கான சுதந்திரமான இடம். இந்த இடத்துல ஒருத்தன் வந்து அவ்வளோ கட்டுப்பாடோடு ஒருத்தன் வாழ்ந்தார்னா அதனால தாங்க முதல்ல போட்டு பாடுறாரு திருநீலகண்டத்து குயவனார்க்கடியான். அவருக்கு தெரியும் அதை பற்றி. அங்கே அதுக்கான இடமே இல்லை. அங்கேயே நான் தப்பி தவிர நிமிந்தாவது பார்த்துட்டேன், நீ அது கூட இல்லையா? இப்படிப்பட்டவன் தான் என் முதல் நாயன்மார்னு எடுத்து கொண்டாடுறாரு. போச்சிங்க, 16 வயசு தொடங்குச்சு, பழுத்த பழமாயிடுச்சிங்க. 2 பேரும் பழுத்த பழமாயிட்டாங்க. அவ்வளோ வயசு முதிர்ந்து போச்சு. அப்பையும் டச் பண்ணிக்கல. அவங்க பாட்டுன்னு அவங்க கேட்கறது என்ன செய்து கொடுப்பாங்க, அவர் பாட்டுன்னு அவர் இருப்பார், அவர் பாட்டுன்னு இப்படியே தான் போச்சு குடும்பம். தொட்டுக்கல. அவங்க இடையில திருநீலகண்டம்ன்ற ஒரு வார்த்தை. குழந்தை பாக்கியம் இல்லை, அப்படியே வயசாயிடுச்சு. வயசானாலும் அந்த பொலிவு அவங்க கிட்ட இருந்தது. ஏன்னா அவங்க இளமையை சரியாக பயன்படுத்துகிறார்கள். தவ யோகிகளுடைய மூஞ்சலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறாங்கன்னு. சிலர் வயசானா ரொம்ப மூஞ்செல்லாம் கடுமையான பாரத்தை சுமந்து ரொம்ப நிறைய உலகாயுதத்தில் அனுபவிச்சிட்டான்னு அர்த்தம் ஆளு. இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ தேஜஸாக இருந்துக்கிறாங்க. அப்படி அவருடைய லைஃப்பில் வந்து வயசான நிலையிலும் அந்த மாதிரி வந்து அது வரையிலுமே அப்படியே வந்துருக்கிறாங்க. இருக்கும்போது தான் இவங்க 2 பேருக்கு நடுவில் திருநீலகண்டம்ன்ற ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தைக்காக இவங்க இளமையே தியாகம் பண்ணிட்டாங்க. மற்ற பெண்களையும் அவர் நினைக்கல, மனைவியும் தொடலை, அவங்களும் எதை பற்றி சிந்தனை இல்லை. இப்படியே கணவன் மனைவியா, உடல் ரீதியாக கணவன் மனைவியா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க உடல் மேல ஆசை இருந்தால் வயசாயிடுச்சுன்னா அவங்க மேலே வெறுப்பு வந்துடும். இனம் புரியாத ஒரு இன்பமா அவங்களுடைய நட்பா அதை வந்து லைஃபை கொண்டு போனாங்கன்னா வயசானாலும் அவங்களுக்குள்ள பிரிவு வராது. இன்னைக்கு அதே மாதிரி தானே எவ்வளோ கேஸ். எத்தனை பேர் தெரியுமாமா ஞாயிற்றுக்கிழமையில் வந்து விபூதி வாங்கி போகிறாங்க பா. ஒவ்வொருத்தர் சொல்கிற கதை இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போதான் கல்யாணம் ஆயிருக்கும் அவ்வளோ டைவர்ஸ், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. ரொம்ப வேதனை அளிக்கிறது இந்த உலகத்தில் இப்போ நடக்கிற இது. எங்கேயோ போயிடுச்சு. அவங்களாம் கேட்கணும் கண்டிப்பாக இந்த நாயன்மாருடைய திருநீலகண்டருடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படி வாழ்ந்தார்கள் இவங்க. சிவனுக்கே தாங்க முடியல. எல்லாரும் சொல்லுவாங்க சிவபெருமான் சோதிச்சு தான் அருள் பெறுவான். அவன் சோதனை பண்ண வந்தது எதுக்குன்னா இவருடைய புகழ் இவங்க 2 பேரோட போயிட்டு இருக்கோம். வெளியே கொண்டு வருவதற்காக சாமியே வந்தார். கதையை கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. சாமியே வருகிறார். ஒரு படம்னா ஹீரோ யாரா இருக்கணும்? நல்லவன். வில்லன் யாரு? கெட்டவன். இந்த நாயன்மார்கள் புராணத்தை பொறுத்தவரையிலும் யார் ஹீரோ? நாயன்மார்கள் தான் ஹீரோ. வில்ல யாரு? சிவபெருமான் தான் வில்ல. இதுல என்ன ஒவ்வொருத்தரையும் வந்து பண்ணுவார் பாருங்க வேடிக்கை. தன்னை வில்லனாக்கி கொண்டு அடியாரை ஹீரோ ஆக்கின தெய்வம் நம்ம சிவபெருமான். இதுதான் அடியார் பெருமை. அடியாருக்காக எதையும் செய்வோம். அப்ப நீ அடியாருக்காக நீ கும்பிட்டினா நம்மளை டேக் ஓவர் பண்ணிப்பார் அவர். அதுதான் அடியாருடைய புகழ். அப்படி இந்த சிவபெருமான் வந்து இவங்களை சாமி வந்து இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சாமி சோதிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் கெப்பாசிட்டி இல்லாத போயிடல. இப்போ நான் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவரை பற்றி நான் கண்டுபிடிச்சி இவர் நல்லவரா பொல்லவரா எப்படிப்பட்டவர் நான் ஆராய வேண்டியது இருக்கும். என்ன நீங்கள் ஆராய வேண்டியது இருக்கும். ஆனால் அவன் எல்லாம் தெரியும். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி உன் மனசுல தான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அவன் உன்னை சோதிச்சு தான் இவர் இவ்வளோ வலிமை பொருந்தியவரான்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. சாமி என் குணத்தில் எல்லாம் அறியக்கூடிய தன்மை உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த நீலகண்ட நாயன்மாரை பற்றி இவர் இவ்வளோ சோதனை தாங்குவாரான்னா சோதனை கொடுக்குறாரு.
அவருடைய புகழை உலகத்துக்கு தெரிய வைக்கிறது. அன்னைக்கு அப்படி வரலன்னா இன்னைக்கு நம்ம அவர் நாயன்மாருடைய வரலாறுல நம்மளுக்கு அப்படிப்பட்டவர் தெரிஞ்சிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட அவருடைய புகழ் உலகத்துக்கு தெரியணும்ட்டு சிவபெருமான் அடியார் கோலம் தாங்கி ஒரு வயசான மாதிரி வந்து, எம்பா நீலகண்டா அப்படின்னாரு. சாமி வாங்க, யாரோ வந்திருக்கீங்க, சிவனடியாரே வாங்கன்னு கூப்பிட்டு இது மாதிரி ஓடு வேணுமான்னாரு. நானே ஓடு வச்சிருக்கிறேன், உன்னை பற்றி கேள்விப்பட்ட, நீ நல்ல அடியாருக்கு தொண்டு செய்வியா, நான் இதங்க எதனா வேணுங்களா, எதனா ஓடு வேணும். ஓடு வேணா, என் ஓடியே உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னுங்கிறேன் அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு வேலையாக வந்தையா, இது ஒரு இடைஞ்சலாக இருக்குது, உன்னை பற்றி கேள்விப்பட்ட, நீ நல்ல மனுஷனா, நல்ல நாணயமான ஆளுன்னாங்க, அதனால் இதை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து நான் வாங்கிக்கிறேன், இதை வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாரு. அதனால் என்ன சாமி கொடுத்துட்டு போங்க, இதுவரையிலும் ஓடு வாங்கி தான் பழக்கம், ஒரு ஆள் கொடுக்குறானே அப்படின்னு இவருக்கு தோணி இருக்கணும். அது தோணலை, சிவனடியாராச்சு, அப்படி தோணிடுச்சுன்னா அடியாரா இருக்க முடியாது. இவர் என்ன பண்ணாரு, அந்த ஓடு தானே சரி கொடுங்கன்னு வாங்கி அப்படி வச்சார் பாரு. இந்த இடத்துல வைக்காத, இது இங்கே வைக்கக்கூடாது, இது சாதாரண ஓடு கிடையாது, இது கேட்டதெல்லாம் கொடுக்கும், இது அற்புத திருவோடு, இதில் எது போட்டாலும் அப்படியே இருக்கும், இது பயங்கரமான திரு, அதை பற்றி அடிச்சு விட்றாரு பில்டப். அப்படிங்களா அப்படின்னாரு. இதை பாதுகாப்பான இடத்துல வை, எங்கள் வீட்லேயே எங்கேயே இடம் இருக்குது, சரி இங்கே ஒரு பொட்டி இருக்குதுன்னு என் மனைவி கூப்பிட்றாரு. ஆமாங்க வச்சுக்கலாங்க, அதனால என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருங்காய டப்பாலாம் கொட்டிட்டு இந்த மளிகை சாமான் ஒரு மாலையாக வச்சுட்டு அதில் வச்சுக்கலாங்கன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை பூட்டி, ஐயா அது பாருங்க அவர் கண்ணு எதிரிலே வைக்கிறாங்க, அப்படியே ஆகட்டும், ரொம்ப நல்லதுப்பா, சரி இதை பார்த்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இது அந்த அந்த மண்பாண்டத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதுறாரு சேர்க்கிறாரு, பயங்கரமாக நேரம் இல்லை இப்போ சொல்கிறதுக்கு, அதை பற்றி சொல்லுவார். இது பொன்னிலும் மணியிலும் உயர்ந்ததுன்னுவார். அவர் சொன்ன டபுள் மீனிங், அதில் அவர் சொல்ல வந்த விஷயம் டபுள் மீனிங் என்னங்கடான்னா, வந்தது சிவபெருமான் அவருக்கு தெரியாது, ஓடு இந்த நான் உனக்கு ஒரு ஓடு கொடுத்துக்கிறேன் பார், அது பொன்னிலும் மணியிலும் உயர்ந்தது, இது சாதாரண ஓடு கிடையாது, இது உனக்கு தெரியாது இதனுடைய வேல்யூ அப்படின்னு, இதை நான் கேட்கும்போது திருப்பி தரணும் அப்படின்னு கொடுத்துட்டு போறார். இதில் புரிஞ்சிக்க முடியல இவருக்கு. என்னத்தை பண்ணார்னா, அவர் கொடுத்த ஓடு எதுனா இந்த உடம்பு, பொன்னிலும் மணியிலும் சிறந்தது, இது நான் கேட்கும் போது இதை நீ திருப்பி கொடுக்கணும்னு போனாரு. இப்ப தெரிஞ்சுங்க, இது நம்மளுக்கு சொந்தம் இல்ல, இது சிவனுக்கு சொந்தம். ஒரு நாள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடான், ஒரு நாள் வாங்கிடுவான். இதை இது இப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த ஓடு அவன் கொடுத்துட்டு போய்க்கிறான், இது கொஞ்ச நாள் வச்சு நீ யூஸ் பண்ணிக்கோ, பொன்னிலும் மணியிலும் சிறந்த ஓடு, இந்த ஓடை பொண்ணுக்காகவும் மணிக்காகவும் செலவு பண்ணி வீணாக்கிடாதரா, இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கோ, நான் கேட்கும்போது திருப்பி கொடு அப்படின்ட்டு போனார். நீ பொண்ணுக்கும் மணிக்கும் ஓடி ஓடி திரிஞ்சு இதை கரைச்சி வீணாக்கிடாத, கொஞ்சமாவது இந்த நாயன்மாரை கேளு, கொஞ்சமாவது சிவபூஜை பண்ணு, கொஞ்சமாவது பதிகம் பாடு, அவன் திருவடிக்கு தயாராரு. பொன்னிலும் மணியிலும் உயர்ந்த இந்த ஓடை அவன் வந்து என்னைக்குன்னா வாங்குவான். அவன் வாங்கும்போது அப்படி முழுசா ஒப்படைச்சுன்னா அவன் திருவடியில் சேர்ந்துடலாம். இல்லைன்னா போட்டு உடச்சி சுடுகாட்டில் போட்டு உடச்சிட்டு போறான் பாரு பையன், அதுக்கு தான் தத்துவம் வச்சாங்க. அப்பாவுக்கு சுற்றி வந்து போட்டு பானையை உடைக்கிறானே, கொண்டு வந்த மண் பானையை உங்க அப்பா போட்டு போயிட்டாரா. நந்த வண்ணத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குழைவனை வெண்டி கொண்டு வந்தானோடு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சாண்டி போயிடுச்சு. உங்க அப்பா கொண்டு வந்த பானையை எங்கேயே போட்டு வச்சிட்டான். நீலகண்டருடைய பானை ஓடு சிவமே திருப்பி வாங்கி போனான். நம்ம ஓடுலாம் அவன் திருப்பி வாங்கியும் போனோம், அந்த மாதிரி பயன்படுத்திக்கணும். அதுக்கு இந்த வழிபாடு மட்டுமே துணை நிற்கும். அப்படி நான் திருப்பி ஒரு நாள் வந்து கேட்பேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய் டபுள் மீனிங்ல சொன்னார். இவருக்கு புரியல, உன் ஓடு பாதுகாப்பாக இருக்குது, நான் எடுத்து போயிடுவேன், நான் கேட்கும்போது கொடு அப்படின்ட்டு போயிட்டாரு. போயிட்டு வந்துட்டார். அவர் ஆக்சுவலாக ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு தான் வராரு. இவருக்கு போன உடனே வர மாதிரி தெரியுது, காலத்துடைய நேதி. அவர் வந்துட்டாரு. வந்து எங்கப்பா அப்படின்னா அப்படி இருக்கை குப்பி வரவேற்றார் சிவனடியாரை. என்னென்ன பண்ணி வர வைக்கணும் வர வச்சு தோதன சாமி ஏமா அந்த மளிகை சம்பா எடுத்துனா ஐயா கொடுத்தாரு பாரு அந்த ஓட எடு அப்படின்னா, இவர் போகும்போதே காணாமல் போகுன்ட்டு போயிட்டாரு. அவர் வச்சிருந்தாதையே மறைச்சிட்டாரு. இவங்க வந்து தேடுறாங்க, இல்லைங்கன்னு. பாருப்பா நல்லா பாரு, அங்கே இங்கே பாரு, இங்கே இல்லையே, இது தானே இங்கே எங்கே தேடுறது, இருக்கிறதே 2 ரூமு இங்கே தான், இதில் எங்கே நான் தேடுவேன், தேடி பார்க்குறாங்க, அந்த ஓடு கிடைக்கல. என்னப்பா எனக்கு நேரம் ஆகுது, நான் வேற கிளம்பணும், நானே எவ்வளோ வேலையை முடிச்சுட்டு வந்துக்கிறேன், உடனடியாக போனேன், எங்கே எடுத்துட்டு ஓடுன்ற. ஓடு ஐயா, அது எங்கன்னு தெரியல. என்ன நீ விளையாடுகிறாய் என்கிட்ட, துபாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக அடிக்க வச்சுக்கிறேன், இதில் எந்த ஓடு வேணுமோ எடுத்துக்க, இந்த விளையாடுகிறாயா, அந்த ஓட்டுடைய பெருமையை சொல்லிட்டு போன பாரு, அது தப்பாகி போச்சு. இது வச்சிடுறா அப்படின்னா வச்சிருப்பேன், இது இவ்வளோ பொன்னியில் மணியில் சிறந்ததுன்னு இப்படின்னு அப்படின்னு அபகரிச்சிட்டிய பாவி, என்ன ஒரு வேலை செய்தாய் நீ அப்படின்ட்டு போட்டு திட்டுறார். இவரு சிவசிவான்னு வாங்கிக்கிறார். திட்ட என்ன பண்றது, எனக்கு தருவியா மாட்டையா, இல்லைங்கய்யா நீங்கள் கொடுத்ததை நான் இங்கே தான் வச்சேன், அதுக்கப்புறம் எப்படி போச்சுன்னு தெரியலன்னு எவ்வளோ சொல்கிறார். அவர் அதை புரிஞ்சிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்படியே போகுது 2 பேருக்கும். சரி நீ சத்தியம் அடிச்சு சொல்லு,
இரு 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 உன் பையனை கூட்டணும் சத்தி அடினாரு. எங்களுக்கு என்னடா இவ்வளோ பெரிய ஆளாகிறீங்க, குழந்தை இல்லை? இல்லைங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஓ அப்படியா, உங்கள் மனைவி கையை பிடிச்சின்னு வந்து கையில் சத்தி அடி. எப்படி சொல்கிறாரு? உங்கள் மனைவி கையை பிடிச்சாந்து சத்தி அடி கையில் எதிரில்லைன்னு. அவன் தான் பிடிக்க மாட்டான்னு தெரியுமா? அதை திருப்பி 2 வாட்டி சொல்றாரு, உன் மனைவி கையை பிடிச்சின்னு வந்து சத்தியம் அடினார். அவரு என்ன சொன்னாரு? இல்லைங்க ஐயா, மனைவி கையெல்லாம் பிடிச்சி மனைவி மேலே ஒன்றா சத்தியம் சொல்கிறேன், கையில் அடிக்கணும். எதிரில் எடுத்து வந்து மனைவி கையை பிடிச்சி சத்தியம் அடிக்கணும். நான் எங்கே அடிப்பேன்? அப்போ எடுத்துக்கலாம் ஒத்துக்கோ அப்படின்னாரு. நான் எங்கெங்கே எடுத்தேன்? அப்போ சத்தியம் அடி. என்னையா உங்ககிட்ட விளையாட்டா போச்சு, உன்னை போய் நல்ல எப்படி அப்படின்னாங்க. இப்படி சோதிக்கிறாரு பாரு. நம்ம சாதாரண எவ்வளோ சீருவோம். சிவனடியாரு யார எந்த ஊர் அடியாரோ நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்ம ஊருக்கு தெரியவா போகுது? விளாசி விடு 4 விளாசி. இந்த வீட்டு பக்கம் வந்தா அவனை ஓடா கொடுத்துட்டு ஓடு, நம்மளாம் இறங்கி விளையாடிடுவோம். அப்படிப்பட்ட ஆளுக்கு அவர் வரமாட்டார். தெரிஞ்சுதான் வருவார் சிவபெருமானம். பதில் பேச மாட்டான். இவன் எப்படி பண்ணிவான் பாருன்ற ஆளுக்கு தான் வருவான். வந்து எங்கே ஓடுன்றாரு. இவர் எங்கே ஓடுவார்? எல்லாம் பேசி பார்த்தாரு, வேலைக்கு ஆகலை. சொல்லிட்டார், இது மாதிரி என்கிட்ட இல்லை ஐயா, நான் என்ன போடு, வேற எங்கன்னா கூட செய்து தரேன். என் ஓடு தான் எனக்கு ஓடும், நீ என்னையா புதுசாக செய்து தர்றது? என் ஓட கொடு. இல்லைங்க உங்கள் ஓடு இல்லை. சரி சத்தியம் அடி. சத்தியம் அடிக்கிறதுக்கு எனக்கு சூழ்நிலை, இது சரிப்படாது. இது உங்ககிட்ட நீ வந்து நல்ல இதுவாக பேசலை. வா நீ அந்தணர்களுடைய இது உன்னை பிடிச்சி தரன்னு இழுத்து போவேன் நான் அப்படின்னு சொன்ன மாதிரியே. எவ்வளோ இந்த நேரத்தில் டென்ஷன் ஆகணுமே. இந்த தாத்தாவே நடக்க முடியல, கையை பிடிச்சி உலுக்கி போய் உருட்டி ஒரு உருட்டுனார். அதை ஓடி வந்து நின்றுது சபையில். வந்து நின்ன உடனே தில்லைவார அந்தணர்கள் திருப்புலிச்சரம்ன்ற சிவாலயம் அங்கே இன்னைக்கு இளமையாக்கினார் கோயில் இருக்குது. அந்த இடத்துல தான் தில்லைவாழ அந்தணர்கள் நியாய சபையில் கூட்டின்னு வந்து இது மாதிரி ஐயா, இது மாதிரி உங்கூர்காரு நீலகண்டர் இது மாதிரி நான் ஓடு கொடுத்துட்டு போனேன், இது மாதிரி அபகரிச்சுட்டு இது மாதிரி ஏமாத்துறாரு அப்படின்னாங்க. நியாய சபையில் வந்து நீலகண்டர் ஆச்சே, இவரு நல்ல உத்தமமான மனுஷனாச்சு, அப்படிதான் நீங்கள் நானும் நினச்சின்னு வந்து ஓடு கொடுத்தாங்க, எங்கெங்க அபகரிச்சுட்டாங்க அப்படின்றாரு. என்ன நீலகண்டர் என்ன இது கேட்குற? ஆமாங்க ஐயா, ஓடு கொடுத்தாரு. சரி திருப்பி கொடுத்துருந்தேனே, அது காணாங்க ஐயா. காணாமா? என்னங்க அவர் பொய் சொல்ல மாட்டார், உண்மையை தான் சொல்லுவார். காணான்றாரு. சத்தியம் அடிக்க சொல்லுங்க. ஏம்பா சத்தியம் தானேப்பா, அடிச்சுட்டு போயா? அதுதான் நான் தயாருங்க சத்தியம். அவங்க இது பாருங்க, அவங்க மனைவி கையை பிடிச்சி அடிக்க சொல்லுங்க அப்படின்னாரு. சரிப்பா அம்மா, உங்கள் மனைவி தானே, அடிச்சு விடு சத்தியம் அப்படின்னா. நம்பால அந்த அடிச்சுட்டு நான் மனசுக்குள்ள சொல்லிட்டேன். சொல்லிட்டு சத்தியமா போடும் அப்படின்னுடுவான். அதெல்லாம் இல்லைங்க அப்படின்றாரு. இல்லைன்னா இவன் தண்ணியில் இறங்கி சத்தியம் பண்ண சொல்லுன்றாரு. சரின்ட்டு தண்ணியில் இறங்கிட்டாரு. தண்ணியில் இறங்கி தண்ணியில் மூழ்கி சத்தியம் பண்ண சொல்லுன்னா. சரின்ட்டு என்ன பண்ணார்? ஒரு கோலை எடுத்துனார். இந்த கோலை அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த கோலை அவர் பிடிச்சிட்டார். அந்த கோளுடைய மறுமுனையை அந்த அம்மா பிடிச்சிட்டு தண்ணியில் மூழ்கி எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது அவர் சொல்றார், பாருங்க என்ன அக்கிரமம் பண்றான் பாருங்க, கையை பிடிச்சி முழுவியான்னா கொம்பு பிடிச்சி முழுகுறாங்க. இவன் பாருங்க நியாயமான ஆளே கிடையாது. ஏன் நீலகண்டா, நீ அவர் சொல்ற மாதிரி ஏன்பா இப்படி நடந்துக்கிற? கையை தான் பிடிச்சி முழுகுங்கன்னாரு. இது வரையிலும் மறைச்சு வச்சிருந்த விஷயத்தை சாமி கடைசி நொடி வரலாம் எப்படி அந்த விஷயம் அவர் வாயிலே வரணும்னு போராடுறாரு பாருங்க. அப்போ வந்து நீலகண்டர் வந்து சொல்றார், இது வரலாம் நான் சிவனுக்கு இது மாதிரி செய்து கொடுத்தேன், நான் வெள்ளி கவசம் எடுத்து கொடுத்தேன், நான் எம்பெருமானுக்கு ஒரு மாசமான ஒரு வேஷ்டி எடுத்து கொடுத்துட்றேன், நான் எண்ணெய் பாட்டில் வாங்கி கொடுத்துட்றேன், நான் இதை செய்து கொடுத்துட்றேன், அதை செய்து கொடுத்துட்றேன். நம்மளை கேட்டால் உட்காந்து ஒருத்தர்கிட்ட அப்படியே வர்ணிச்சு தள்ளிடுவோம்ல நம்மளை புகழா. நம்மளை பற்றி இன்னொருத்தன் சொன்னால் பரவாயில்ல, நம்மளையே அடித்து தும்சம் பண்ண மாட்டோம். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், யாருதான் கேட்க ஆளுகிறாங்களா அப்படின்னு எடுத்து சொல்லுவோம் இல்லையா? என்ன தியாகம்! அந்த ரகசியம் தான் இன்னைக்கு சிவனை வர வச்சது. சிவத்துல ரகசியம் ரொம்ப முக்கியம். அது நமக்கும் ஈசனுக்கு உள்ள கற்பு. அதை வந்து வெளிப்படுத்திடக்கூடாது. அப்படி இருந்தார் அவர். இதை இந்த நொடி வரையிலும் அவர் காப்பாற்றி இருந்தார். சொல்லாத இருக்கணும். இவ்வளோ காலம் இளமையே சிவனுக்காக அர்ப்பணிச்சார். அந்த பெருமை எப்படி கொண்டாடி இருக்கலாம்? சொல்லாத இந்த நொடி வரையிலும் காப்பாத்துறார். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவர் வேற வழி இல்லாத இப்ப எடுத்துரைக்கிறார். ஏன்னா ஒருத்தர் ஊர் மக்களுடைய வார்த்தையில தன்னை பற்றி தப்பா பேசிட்டாங்கன்னா தப்பு கிடையாது. ஒரு சிவனடியார் விபூதி பூசின ஒரு அடியார் வந்து தன் மேல ஒரு பழி சொல்லிட்டு போனார்னா அது தன்னை அப்படியே உலுக்கி எடுத்துரும். அதனால அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து எடுத்துரைக்கிறார். சிவனடியாருக்கு தன்னை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு, ஐயா இதை மாதிரி நான் சின்ன வயசுல தெரியாத இது பண்ண அந்த நொடி முதற்கொண்டு என் மனைவி வந்து திருநீலகண்டத்து மேல ஆணைன்னு சொன்னா அந்த நொடியில இருந்து இந்த வயசு வரையிலும் இதுவரையிலும் நாங்க தொட்டுக்கல. என்னையா சொல்ற அப்படின்னு அசந்து போயிட்டாங்க எல்லாம்.
நான் இப்பயே சொல்றேன், அந்த ஓடு நான் எடுக்கல, நாங்க மூழ்கி நாங்க நிரூபிக்கிறோம்னு சொல்லி அப்படி மூழ்கினாங்க. எழுந்துக்கும் போது 16 வயசா எழுந்துக்கிறாரு ஐயா, அவங்க மனைவி 16 வயசா எழுந்துக்கிறாரு. எல்லாம் என்ன இது அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்த உடனே இவரை பார்த்த இதுல வந்தால மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேட்டை நடந்துதான் பாருங்க, அத்தனை பேரும் பொண்டாட்டி கை பிடிச்சி போய் மூழ்கி பாக்குறான். குளத்துலயாங்க மகிமை இருக்குது, அந்த குளத்துலயா மகிமை இருக்குது, அவங்க வாழ்க்கையில இருக்குதுங்க மகிமை. இதுதாங்க பக்தியில நம்ம மிஸ் பண்ற இடம். அந்த கோயில்ல இப்படி போயிட்டா இது நடக்குமான்னு எல்லாம் ஓடி போய் முழுக்கினாங்க. அவங்க நெறியில உண்மை இருந்தது, நீ நெறியில ஸ்ட்ராங் பண்ணு. நம்ம நெறிக்கு வர மாட்டோம், அதெல்லாம் முழு வேலைக்காக சப்ஜெக்ட். எதனா 2 தீபம் போட சொல்றியா, நான் போடுறேன். ஒரு சூறக்காய் விட்டு போக சொல்றேன், அதெல்லாம் நான் செய்வேன். இது மாதிரி ஒழுக்கமாறு இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட எடுத்துன்னு வராது, இதெல்லாம் நம்மளால முடியாத சப்ஜெக்ட்னு. நெறியில ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ராங்கு எங்க பண்ணணும், நம்ம இதுக்கு வர மாட்டோம். இங்க வந்து இவரை இளமையாகி நின்னாரு, வந்தவரை மறந்துட்டாங்க. எங்கடா போனாரு அவரு தேடினா, அப்படி வானத்துல ரிஷபா ரூடரா உமையாலோடு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். ரொம்ப ரேர், சாமி உமையாலோடு ரிஷபா ரூடத்துல காட்சி கொடுக்கறது ரொம்ப ரேர். ஏன்னா எல்லா நாயன்மாருக்கும் அப்படி காட்சி தரல. குடும்பத்தோடு யாரை சேர்த்துக் கொள்கிறாரோ அவங்களுக்கு குடும்பமா வந்து காட்சி கொடுத்தார். அப்படி உன்னுடைய இந்த இளமை கோலத்தோடு அவர் இளமையாய் நிற்கும் போது வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பொறிஞ்சார்களாம். ஏன்னா தேவர்களும் இன்பத்துல மிஞ்சனவங்க ஆளு கிடையாது, அதுல இருந்து தப்பிச்ச ஆள் கிடையாது. அவங்களும் இன்பத்துல மூழ்கி இருப்பவர்கள். அவங்களுக்கு தெரியும் இதனுடைய வேல்யூ. எப்படி இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான், எல்லா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒத்துழைக்கிற நேரத்தில் ஒருத்தன் வந்து மனக்கட்டுப்பாட்டிலே இப்படி இருந்தானால் இவனை விட உலகத்தில் மிக உயர்ந்தவன் எவனாவது இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிவனடியாருடைய திருவடியை நாங்கள் வணங்கிக் கொள்கிறோம்னு மலர் மாறி பொழிந்தார்கள். சிவன் ரிஷபாரூடத்தில் காட்சி கொடுத்து, அன்பனே உன்னையும் உன்னுடைய மனைவியாலும் இளமையாகி என்னுடைய இன்பத்துறையில் வந்து இன்பம் உய்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த நீலகண்டரையும் அவருடைய மனைவியாரையும் தன்னோடு தன் திருவடியிலே சேர்த்து கொண்டு அனுகிரகம் செய்தார். அப்படிப்பட்ட திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியன் என்று சொல்லி அவருடைய திருவடியும் நம் சிலமேல் கொண்டு வணங்கி, ஏதாச்சும் கொஞ்சம் கருணை காமிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க திருவடியை பற்றினா போதும். அவர்களுடைய அருள் நம்மளுக்கு இருந்தா சிவனுடைய திருவடி கேட்டு நம்மளுக்கு ஓப்பன். இவங்க தான் சாவி, இவங்க கையில் இருக்குது. கைலாயத்தோடைய சாவி அடியாருக்கு கிட்ட இருக்குது. இந்த அடியார் காலை பிடிச்சா இவங்க சாவி திறந்து விடுவாங்க, உள்ள ஓடிடலாம். அப்படிப்பட்ட திருநீலகண்டத்து பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார்களும் வாழ்விலே மிக உயர்ந்த நிலை அடைந்து இதே பிறவிலே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அந்த பேரின்பத்திலே நாமும் இணைந்து எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவடியிலே இலைப்பாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இதுகாரும் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார்களுக்கும் வாழ்வாங்கு வாழ்க என்று பிரார்த்தித்து எல்லாம் வல்ல பொன்னம்பல குருநாதருடைய திருவடியை வணங்கி கொண்டு இந்த நேரத்தில் மோகன் அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும். இத்தனை பேர்கள் இன்னைக்கு நாயன்மாருடைய வரலாறு கேட்குறீங்கன்னா அதுக்கு மோகன் அண்ணன் தான் காரணம். அவர் தான் இதில் வந்து பேசணும்னு முடிவெடுத்தார். அவருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கணும். அம்மா ஈஸ்வரி அம்மா மற்றும் நம்ம அடியார்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் எல்லாருடைய திருவடியும் வணங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகினில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வான்முகில் வளாது பெய்க மலி வளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்த்திடவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். பொன்னம்பலம்.